அபிராமி அந்தாதியில் 25வது பாடலை இன்றைக்கு தொடங்க இருக்கிறோம். 3 நாட்களில் நாம் பார்த்தது 24 பாடல்கள். இன்றைக்கு பார்க்க இருப்பது 25வது பாடல். அபிராமி அந்தாதியினுடைய 25வது பாடல். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. ஒரு பெரிய செய்தியை இதில் பேசுகிறார். பிறப்பை அறுக்க வேண்டுமானால் அடியார்களை பேணினால் பிறப்பை அறுக்கலாம். அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் பெரிய புராண காலத்தில். அப்பூதி அடிகள் சிவபெருமானை கும்பிட்டதை விட அதிகமாக கும்பிட்டது திருநாவுக்கரசரை. நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு. மூத்த பிள்ளை பேர் மூத்த திருநாவுக்கரசு, 2வது பிள்ளை பேர் 2வது திருநாவுக்கரசு, பெண் குழந்தை பிறந்தா திருநாவுக்கரசி, வீட்டுக்கு பெயர் திருநாவுக்கரசு இல்லம். திருநாவுக்கரசு பெருமானுடைய பெயரை சொல்லியே ஆண்டவன் திருவடியை அடைந்தவர் அப்பூதி அடிகள். அதனால தான் திருநாவுக்கரசர் அவருக்கு குருநாதனாக இருந்தார். அதனால தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடுற பொழுது திருநாவுக்கரசர் புராணத்தில் முதல்ல திருநாவுக்கரசர் பேரை வச்சே தொடங்கினார். 2 புராணத்துக்குத்தான் அவங்க பேரை வச்சு தொடங்கினார். ஒன்று திருநாவுக்கரசர் புராணம், இன்னொன்று மங்கையர்க்கரசியார் புராணம். இந்த 2ல் தான் அவங்க பேரில் தொடங்கும். மற்றதெல்லாம் எப்படியோ தொடங்கும், வேற எழுத்துக்கள் வேற சொற்கள். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன்? அப்பூதி அடிகள் அடியாரை பின்தொடர்ந்து வந்தவர். வைஷ்ணவத்தில் ராமானுஜர்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு உடையவர்னு பேர். அவர்கிட்ட இருந்த அடியவர் பேர் தெரியுமா? கூரத்தாழ்வான்னு பேர். ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் ஒரு நாள் அப்படி நடந்து போகிறாங்க. ராமானுஜர் காலில் ஒரு கட்டை போட்டிருந்தார், இந்த செருப்பு மாதிரி ஒரு கட்டை. காவேரி ஆற்றை தாண்டணும். காவேரி ஆறு புனிதமானது, செருப்பு போட்டு கொண்டு போகக்கூடாது. அதனால் ராமானுஜர் என்ன பண்ணினார்? செருப்பை கழட்டி போட்டார். காவேரியை தாண்டணும், காவேரியில் கால் வைக்கணும். இந்த பின்னால் போன கூரத்தாழ்வான் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த செருப்பை இவர் எடுத்துக்கிட்டார். குருநாதர் செருப்புல எடுத்து எங்கே வச்சார் தெரியுமா? கூரத்தாழ்வான் தலையில் ராமானுஜருடைய பூஜைப்பட்டி, பூஜைப்பட்டிக்கு மேலே செருப்பை தூக்கி வச்சுட்டார். வச்சு தூக்கிக்கிட்டு போயிட்டார். காவேரியை தாண்டியாச்சு. இறங்கின உடனே ராமானுஜருக்கு கோபம். என்னது, பூஜைப்பட்டிக்கு மேலே என்னுடைய பாதுகையை வச்சுட்டியே. அவர் சொன்னார், உங்கள் பூஜை பற்றி உங்களுக்கு சிறப்பு, என் குருநாதருடைய பாதுகை எனக்கு அதைவிட சிறப்பு. புரியுதா? இன்னொன்று சொல்கிறேன். ஒரு நாள் திருநாவுக்கரசருக்கு அப்பூதி அடிகள் மாதிரி நம்ம ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் ராமானுஜருக்காக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கார். வெளியில் சாமி திருவீதி உலா ஸ்ரீரங்கத்தில். சுவாமி திருவீதி உலா வந்தால் எல்லாரும் போய் பார்க்கணும். எந்த தீட்டும் கிடையாது, அத்தனை பேரும் போய் பார்க்கலாம். ஏன்னா கடவுள் நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றார். எல்லாம் வெளியில் போய் பார்த்தாங்களா? கூரத்தாழ்வான் போகலை. ராமானுஜர் இது என்ன அநியாயமாக இருக்குது, பெருமாள் வர்றார், உடையவர் வர்ற பொழுது நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, நம்பெருமாளை பார்க்காம விட்டுட்டியே. அவர் சொல்கிறார், உங்கள் பெருமாளை பார்க்க நான் வந்தால் என் குருநாதனுக்கு காய்ச்சற பால் பொங்கிரும், அதனால நான் வரலை. இப்போ யார் முக்கியம்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், குருநாதன் தான் முக்கியம். அடியாரை பிடித்து கொண்டால் பிறப்பை அறுக்கலாம். பின்னே திரிந்து, அடியார்களுக்கு முன்னே போகப்படாது, அடியார்களுக்கு பின்னே திரிந்து. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அடியார்களுக்கு பின்னால தான் நாம் போகணும், முன்னால் போகக்கூடாது. அது மாதிரி பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க. திருத்தொண்டர் புராணத்துக்குத்தான் பெரிய புராணம்னு பேர், வேறு எதுக்கும் அந்த பேர் கிடையாது.
திருத்தொண்டர்களுக்கு பின்னால் சென்றால் பிறப்பை அறுக்கலாம். அம்மா, இதுக்கு நான் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முற்பிறவியில் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் அடியார்களோடு சேர முடியும். முற்பிறவியில் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் அடியார்களால் தள்ளிக்கொண்டு போகப்பட முடியும். ஒரு பெரிய கூட்டம் மதுரையில் தேர் திருவிழா, லட்சக்கணக்கில் கூட்டம். ஆலால சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கடம்பவன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம், அப்படியே தேரை இழுக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கூட்டம். வடக்கு மாசி வீதி ஒரு ஆள், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், தேரை பார்க்க மாட்டேன்னா இருந்தவங்க அவனை கட்டாயப்படுத்தினாங்க. கொண்டாந்து கூட்டத்தில் விட்டுட்டாங்க. இவன் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் போக முடியலை, அந்த பக்கம் போக முடியலை, கூட்டம் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. இவனை கடைசியில் தேருக்கு முன்னால் போய் நின்றுட்டான். இவன் வரலை, கூட்டம் தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. நீ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அந்த கூட்டம் உன்னை தள்ளி கொண்டு போவது போலே, உனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அடியார் கூட்டத்துக்குள் நீ அமர்ந்தால் அடியார்கள் உன்னை தள்ளி கொண்டு போய் ஆண்டவன்பால் சேர்த்து விடுவார்கள். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முற்பிறப்பில் தவம் பண்ணி இருந்தால் தான் அடியார்கள் கூட்டம் கிடைக்கும். எங்க ஒரு பசுமாட்டை இழுக்கணும்னா என்ன செய்யணும்? பசுமாட்டை இழுக்கப்படாது, கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போனால் பசுமாடு தன்னால் பின்னால் வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடியாரை பிடித்து கொண்டால் ஆண்டவன் நம்ம பின்னால் வருவான். முன் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். நான் முன்னால தவம் பண்ணி இருக்கிறேன், அதனால தான் உன் அடியார்களுக்கு பின்னே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சத் சங்கத்வே நிற்சங்கத்துவம். யார் சொல்றார்? ஆதிசங்கரர் சொல்லுவார், சத் சங்கம் இருக்கணும், நல்ல அடியார் கூட்டம் இருக்கணும். அதில் இருந்துட்டா வேற எந்த கவலையும் கிடையாது. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். யார்கிட்ட பேசுறாரு? முதல் மூவருக்கும் அன்னே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அத்தனை பேருக்கும் நீதாம்மா மூத்தவர். மும்முதற்கும் வித்தேம்பர் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல குமரகுருபர சுவாமி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன், ஏன் இன்னும் சொல்ல போனா மகேஸ்வரன், சதாசிவம், 5 பேருக்கு மேலே இருப்பவள் அபிராமி. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே, உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே. மூவருக்கு நீதான் அம்மா. இந்த உலக மக்களுக்கு உன் பேரை சுருக்கிக்கிட்டு அபிராமின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறேன். நீ யார் தெரியுமா? அமுதம். அமுதம் என்ன செய்யும்? அமுதம்னு நினைச்சு சாப்பிட்டாலும் அமுதம்தான், விஷம்னு நினைச்சு சாப்பிட்டாலும் அமுதம்தான். ஒருத்தன் தேவலோகத்துக்கு போனானாம், அமிர்தம் கொடுத்தாங்களாம், வாங்கிக்கிட்டான். அங்கேயே சாப்பிட வேண்டியதானே, தலையெழுத்து இல்லை. ஊரில் சிங்கப்பூரில் போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். கடைசி இங்கே கொண்டாடுறேன். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த அமிர்த கையில் இருக்கிற போது மலஜலம் கழிக்கக்கூடாது. வந்துட்டேன். ஏதோ கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, ஒரு இடத்துக்கு வர்றான். பக்கத்தில் வர்ற பொழுது ஏதோ வயிற்றில் கடப்புடாங்குது. எங்கேயாவது போய் மலஜலம் கழிக்கணும். கையில் அமிர்த டப்பா. என்ன பண்ணலாம்? எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் உடம்பெல்லாம் போர்த்திக்கிட்டு வர்றேன். அண்ணே, என்ன இந்த டப்பாவை வச்சுக்கிடுங்க, இதில் என்ன இருக்கு? விஷம் இருக்கு. அமிர்தம்னு சொன்னா அவன் சாப்பிட்டுடுவான்ல, விஷம் இருக்கு. திறந்தா 7 கிலோமீட்டர் தூரம் எரிஞ்சு போயிடும். அவ்வளவு கொடுமையான விஷம். அப்படியா? சரி, நான் இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். வச்சுக்கிட்டான். இவன் வாங்கி வச்சுக்கிட்டான். இந்த வந்தவன் யாரு தெரியுமா? தொழுநோயாளி, குஷ்டரோகி. தொழுநோய் வந்து விட்டது. அது எப்படியாவது உடம்பெல்லாம் எரியுது, வலிக்குது, கஷ்டப்படுறான். எப்படியாவது இறந்தா தேவையில்ல, எவனாவது எனக்கு விஷம் கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு வர்றதுக்கும், இவன் அவங்கிட்ட போய் இதில் விஷம் இருக்குன்னு சொல்றதுக்கும் சந்தோஷம் அவனுக்கு. கடவுளா பார்த்து கொடுத்துட்டாரு. இவன் தலை மறைஞ்ச உடனே டப்பாவை எடுத்தான், வலிச்சான், சுத்தமாக சாப்பிட்டான். சீக்கிரம் சாகணும்.
ஒரு சொட்டு கூட கிடையாது. இவன் நம்மால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த ஆளை காண இளைஞன் ஒருத்தன் நிற்கிறான். 18 வயசு கம்பீரமாக ஒரு ஆள் நிற்கிறான். எங்க இங்கே ஒரு பெரியவர் போர்த்திக்கிட்டு, ஏய் அது நான் தான் பாங்கிறேன். அவன், என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? என்ன அது சரி, அந்த டப்பாவில் என்ன இருந்துச்சு? ஏன் என்ன ஆச்சு? சாப்பிட்டேன். ஐயோ, இந்த டப்பாவில் என்ன இருந்துச்சு? ஐயா அமிர்தம் இருந்துச்சு. ஐயா அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே அவனுக்கு நோய் மாறி இளமை வந்து 18 வயசு பையனா கம்பீரமாக நிற்கிறான். இவனுக்கு அடையாளம் தெரியல. இப்போ என்ன ஆச்சு? பூரா சாப்பிட்டுட்டேன். எனக்கு என்ன மாதிரி மிச்சம் இருக்கா? டப்பா மிச்சம் இருக்கு, வச்சுக்கோ. எடுத்து வச்சது அவனுக்கு, கொடுத்து வச்சது இவனுக்கு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. சரிதானா? வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அமிர்தத்தை அமிர்தம்னு நினைச்சு சாப்பிட்டாலும் அமிர்தம் தான், விஷம்னு நினைச்சு சாப்பிட்டாலும் அமிர்தம் தான். அபிராமியை அமிர்தம்னு நினைச்சு கும்பிட்டாலும் அமிர்தம் தான். இல்லைன்னு சொல்லி திட்டுனா கூட அமிர்தம் தான் அவன். நீ எப்படியாவது அவ பேரை சொன்னா போதும். 5 ஆகிலும் அன்பு பட்டாகிலும் பயந்து சொன்னா கூட பரவாயில்ல போ. முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. அம்மா, உன்னை நான் மறக்க மாட்டேன், என்னைக்கும் உன்னை நினைப்புல வச்சு கும்பிடுவேன். இந்த பிறவி போகணும். அதுக்கு வழி அடியாரை வழிபாடு செய்வது. நோய்க்கு இடமானது பிறவி. இந்த நோய்க்கு இடமானது உடம்பு. இந்த உடம்புல உள்ள நோய் பிறவி. சரிதானே? உடம்புல உள்ள நோய் பிறவி. அது போகணும். அது போகணும்னா என்ன செய்யணும்? அபிராமியை கும்பிட வேண்டாம், அபிராமியுடைய அடியாரை கும்பிட்டாலே போதும். இதுக்கு என்னத்துக்கு அபிராமி? அடியார் பத்தாது. பின்னே திரிந்தும் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தேன் என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. வள்ளலார் பாடுவார், பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகங்களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. சுந்தரமூர்த்தி சுவாமி இதுக்கு அடியெடுத்து கொடுத்தவர். நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும்னா நமச்சிவாயவே. உன்னை மறந்துடுவேன்னு வள்ளலார். கடவுளே உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறந்தா செத்து போயிடுவேன். உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன்னான இது. நீ என்னை மறந்துடுவாயோ? மறந்துடுவாயெனில் யான் என்ன செய்வேன்? எங்குருவேன்? எவர் குறைப்பேன் எந்தாய்? அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாயெனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல். இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. கடவுளே, உன்னை நான் மறக்க மாட்டேன், நீ என்னை மறக்கப்படாது. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. 26வது பாட்டு. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். ஆமாம், அபிராமியினுடைய அடியாரை கும்பிட்டா போதும்னு சொன்னீங்களே, அபிராமி அடியார் யாரு? பதில், ஏத்தும் அடியவர். அபிராமியை வழிபடக்கூடிய அடியவர்கள் யாரு தெரியுமா? ஈரேழு உலகத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மா, ஈரேழு உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய திருமால், ஈரேழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய ருத்ரமூர்த்தி. இத்தனை பேரும் அவளை கும்பிடுறாங்க. ஒரு அர்த்தம். ஏத்தும் அடியவர் யார் தெரியுமா? ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றேன், அதான் எனக்கு பிடிச்ச அர்த்தம். உன்னை ஏற்றக்கூடிய அடியவர்கள் நினைச்சா உலகத்தையே படைப்பார்கள். ஏத்தும் அடியவர்
ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் தெரியக்கூடியவர்கள். உன்னுடைய அடியார்கள் நினைத்தால் ஈரேழு உலகத்தையும் படைப்பார்கள், காப்பார்கள், அழிப்பார்கள். நீ நினைக்கிறது அப்புறம். என்ன சார் இப்படி சொல்லலாமான்னு கேட்குறீங்களா? ஞானசம்பந்த சுவாமிக்கு அம்பாள் ஞானப்பால் கொடுத்தால 5 தொழிலையும் செஞ்சு காமிச்சார். சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில் 5ஐயும் ஞானசம்பந்தர் செய்தார். ஆக்கல், உடம்பை உண்டாக்கி கொடுத்தார். திருமருகல்ல ஒரு வணிகன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். சடையாய் எனுமால் என்று பாடி இறந்த உடம்பிலிருந்து திரும்ப ஆளை உருவாக்கி கொடுத்தார். இது ஆக்கல் தானே. மயிலாப்பூரில் சிவநேச செட்டியார் பொண்ணு 5 வயசுல பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். 7-8 வருஷம் கழிச்சு சம்பந்தசாமி போய் பார்த்து சாம்பலை பார்த்தார், எலும்பை பார்த்தார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலி சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். 10வது பாட்டில் குடம் உடைஞ்சு பொண்ணு வளர்ச்சியோட வந்தது. இது ஆக்கல் இல்லையா? காத்தல். 5 தொழிலையும் சம்பந்தர் பண்றார். காத்தல். திருவேலி மிளலையில பஞ்சம் வந்துருச்சான். சிவபெருமான் கிட்ட காசு வாங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாராம். இதுதான் காத்தல். அழித்தல். சமணர்களுடைய ஆதிக்கம் மதுரையில் அதிகமாயிருந்தது. அங்கே போய் பெரிய பெரிய வாதமெல்லாம் நடத்தி 8000 சமணர்களும் கழுவேறச் செய்தார். இது அழித்தல். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல். மறைத்தல்னா என்ன தெரியுமா? ஒரு வேதாரண்யத்தில் கதவு சாத்தி கடந்த கதவு. அப்பர் சுவாமிகள் திறக்க பாடினார். சம்பந்தர் கதவை திரும்ப மூட பாடினார். நம்ம ஊரில் எங்கள் இந்தியாவில் கோயில் கதவை திறந்து வச்சுட்டா பெரிய ஆபத்து. மூடி இருக்கிற போதே சாமியை கடத்திடுறாங்க. திறந்திருந்தா அவ்வளவுதான், கோயிலே காணாமல் போயிடும். சில கோயில்கள் இப்போ காணாமல் போய்கிட்டே இருக்கு. அதனால மறைத்தல். சரியா போச்சா? கடைசி அருளல். கல்யாணம் ஆகுது, அத்தனை பேரும் வர்றாங்க. சாப்பிட்டவங்க, பரிமாறினவங்க, மைக்கு போட்டவர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நிற்க விட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அத்தனை பேரையும் ஜோதி உண்டாயிற்று, ஜோதியில் கலக்கச் செய்தார். ஒரு பொண்ணு வீட்டுக்கு விளக்கு கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிது. சாமி வீட்டுக்கு விளக்கு, நான் வரக்கூடாது கோயிலுக்குள்ள, நீங்கள் ஜோதியில் எல்லாரையும் கலக்க வச்சுட்டீங்க, நான் வரலாமா? வரலாம், பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. அவளையும் வர சொல்லி ஜோதியில் கலக்க வைத்தார். புலவர் புராணத்தில் இந்த செய்தி இருக்கு, பெரிய புராணத்தில் இல்லை. புலவர் புராணம்னு ஒன்று, அதில் இந்த செய்தி இருக்கு. இதுக்கு என்ன பேரு? அருளல். புரியுதா? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ஐயும் ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்த பிள்ளையார் சாதித்தார். வள்ளலார் எழுதுகிறார், இலங்கும் 5 தொழில்களும் யான் செய்ய தந்தனை. இலங்கும் 5 தொழில்களும் யான் செய்ய தந்தனை அலங்கலில் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. அடியார்கள் இதெல்லாம் செய்வாங்க. அம்மா நீ என்ன, உன்னுடைய அடியார்களே 7 உலகனையும் படைப்பார்கள், 7 உலகத்தையும் காப்பாற்றுவார்கள், 7 உலகத்தையும் அழிப்பார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அடுத்தது கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே. அவ கடப்ப மாலை சூடியிருக்கிறான். அது என்னங்க இந்த கடப்ப மாலை? முருகப்பெருமான் கடப்ப மாலை, அவனுக்கு பேர் கடம்பன்னு பேர். தெரியுமா உங்களுக்கு? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது. அதென்ன? நம் கடம்பனை, நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடியவன் நம் கடப்பன். நம்ம கொடுத்த கடப்ப மாலை, அடியார்கள் கொடுத்த கடப்ப மாலையை சூடியவன் முருகப்பெருமான். அதனாலே அவனுக்கு கடம்பன்னு பேர். அம்பாள் எப்படி? கமல் பூங்கடம்பு, மனம் வீசக்கூடிய கடப்ப மாலையை அணிந்த கூந்தலை உடையவள். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழ் இணைக்கு. கூந்தல்ல கடப்ப மாலை இருந்துச்சு, வாசம் அடிக்குது. அவ திருவடி வாசம் அடிக்குது. திருவடியில் என்ன இருந்துச்சு?
திருவடியில் பக்தி பாமாலை இருந்துச்சு. கடப்ப மாலையினாலே தலைமுடிக்கு மனம், பக்தி பாமாலையினாலே மனம் நாரும் நின் தாளினை. உன் திருவடிக்கு மனம். ஆமாம், பாமாலை தேவிலியா, பூமாலை தேவிலியா, பொன்மாலை தேவிலியா? கடவுளுக்கு 3 மாலை சூட்டலாம். பொன்மாலை வசதி இருக்கவங்க ஒரு 50 பவுன் 100 பவுன் சூட்டுறாங்க. சில பேர் பூமாலை, சில பேர் பாமாலை. 3க்குள்ளே எது தேவையில்லை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அழகாக சொன்னார், பூமாலை வாடிவிடும், பொன்மாலை மனமில்லை. பூமாலை வாடும், மனம் பொன்மாலைக்கில்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ. திருநாவுக்கரசு பெருமானா பிள்ளைக்கு தாளாற்றா தாய். அந்த காலத்தில் பிள்ளைக்கு தாளாற்ற பழக்கமெல்லாம் உண்டு. இன்னைக்கு தாளாவது ஆற்றதாவது. தாள்னா நாக்கு. இப்போ ஒரு பட்டனை தட்டி விடுறாங்க இந்தியாவில். அங்கேருந்து ஒரு பாட்டு வருது, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் என் தங்க மகனே. பையன் கீழே இறங்கி, அம்மா நீ இந்த பாட்டை அமர்த்து, நான் தூங்கிடுறேங்கிறேன். முந்தி தாலாட்டு, கவிமணி பாடுற தாலாட்டு. பூமாலை வாடும், மனம் பொன்மாலைக்கில்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ. திருநாவுக்கரசு பெருமானா பூமாலை வாடி போயிடும், பொன்மாலைக்கு மனம் கிடையாது, பாமாலை நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பர் சுவாமி பாமாலை சுட்டினாராம். இங்கே என்ன அர்த்தம்? மனம் நாரும் நின் தாழிணைக்கு, பக்தி பாமாலையினாலே மனம் வீசக்கூடிய உன் தாழிணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன். இந்த நாக்கு அழுக்கு பிடிச்ச நாக்கு. இந்த நாக்கினால நான் பாடுறேன். இந்த மொழி புன்மொழி, மட்டமான மொழி. உன் திருவடி மனம் வீசக்கூடிய திருவடி, மனம் வீசக்கூடிய திருவடிக்கு என்னுடைய நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன். அம்மா இது நகைக்கத்தக்கதல்லவா? பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? வாக்கு தூய்மை இல்லை, அதனால் மாதவா உன்னை பேச மாட்டேன். நாக்கு சுத்தமாக இல்லை, பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொய் சொன்னால் நாக்கு கெட்டு போயிடும். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். பெரியாழ்வார் வாக்கு 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ அந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? உன்னுடைய அடியவர்கள் நினைத்தால் உலகத்தை அடிப்பார்கள், படைப்பார்கள், காப்பாற்றுவார்கள். அம்மா அப்படிப்பட்டவள் நீ. உன் அடியாருக்கே அவளது ஆற்றல். நீ உன்னை பாடக்கூடிய வாய்ப்பை இந்த பொன்மொழியால் பாடக்கூடிய எனக்கு தந்தாயே, இது நகைக்கத்தக்கதல்லவா? அப்போ என்ன புரியுது? இவர் பாடுற பாட்டு பூரா அவளுக்கு தான். மல்லே புரி பன்னிரு வாகவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. கந்தர் அனுபூதி. முருகனுக்கு 12 தோளா. இந்த 12 தோள்லையும் அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய பாட்டை மாலையா போட்டுக்கிட்டானா. மல்லே புரி பன்னிரு வாகு, வாகுன்னா தோள். மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. அது மாதிரி அபிராமி உன்னுடைய திருவடிக்கு என்னுடைய நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகைக்கத்தக்கதல்லவா? 27ஆம் பாட்டு. உடைத்தனை வஞ்ச பிறவியை. நம்ம பிறவி இருக்கே, இது சும்மா சாதாரண கல் இல்லை, மலை. ஆமாம், எத்தனை பிறவி இது வரைக்கும் எடுத்திருப்போம், இன்னும் எத்தனை பிறவி பாக்கி இருக்கும் யாருக்கு தெரியும்? எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். கண்ணபுரம்னு ஒரு ஊர், திருக்கண்ணபுரம். நம்ம காளமேக புலவர் அந்த ஊருக்கு போயிட்டார். ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணலாம்? பெருமாள் கோயில். அட, பெருமாள் கோயிலில் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ராமானுஜர் பண்ணின வேலை. பிரசாதத்தை காமிச்சு ஆட்களை பூரா வைஷ்ணவத்துக்கு இழுத்தது ராமானுஜர். ஸ்ரீரங்கம் போங்க, அங்கே பிரசாதம். திருப்பதின்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? லட்டு. எங்கள் அழகர் கோயில்னா தோசை, வாயில் ஊற வச்சு அப்படி சாப்பிடலாம். எல்லா இடத்துலையும் பிரசாதத்தை போட்டு விட்டாரா. திருக்கண்ணபுரத்தில் பிரசாதம் நல்லா இருக்கும். நம்ம காளமேகத்துக்கு பசிக்குது. உள்ளே போனால் இவர் விபூதியை வேற பூசியிருக்காரு. அவங்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, உள்ளே விட மாட்டாங்க. பசிக்குதுன்னு அறிந்தவர் எங்கள் பெருமாள் மேலே ஒரு பாட்டு பாடினேன்னா நல்ல சோறு போடுறான். இப்படித்தானே பாடிடுவான். கண்ணபுரம் ஆள் மேலே பாடணும், பாடிடுவான்.
பாடிட்டாரு. கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். ஆகா போதும்டா, கடவுள்ல நீ தான் பெரிய ஆளு. ஒரு சைவர் விபூதி பூஷண மனுஷன் நம்ம பெருமாளை நீ தான் கடவுள்ல அதிகம்னு பாடிட்டாரு. ஒரு வரி தான் பண்ணாரு. கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். உட்கார வச்சு வயிறார சாப்பாடு, நல்ல ரொம்ப நாள் பசி, நல்லா சாப்பிட்டாரு. எந்திரிச்சாரா, சாமி அந்த பாட்டை முடிச்சுட்டு போங்க. நான் முடிக்காமலா போவேன், அதுக்கு தானேயா வந்தேன், இப்போ பாட்டை முடிக்கிறேன், எழுதிக்கோ. எழுதிக்கிட்டான். கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே நான் அதிகம். உன்னை விட நான் பெரியாளு. என்ன சாமி அநியாயமா இருக்கு. கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே யான் அதிகம். ஒன்று கேள் மண்ணுலகில் உன் பிறப்போ 10. எத்தனை அவதாரம்? அதுலேயும் ஒத்த அவதாரம் இன்னும் பாக்கி இருக்கு. எடுக்க வேண்டியதையும் சேர்த்து 10ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எடுத்தது 9 தானே. உன் பிறப்போ 10, ஓர் சிவனுக்கு ஓர் பிறப்பு. சிவபெருமானுக்கு ஒரு பிறப்பு தான். என் பிறப்பு எண்ண தொலையாதே. உனக்கு 10 பிறப்பு, சிவபெருமானுக்கு ஒத்த பிறப்பு, நமக்கு 1000 பிறப்பு. அதனால உன்னை விட நான் அதிகம். இனிமே போட்ட சாப்பாட்டை கக்குன்னு சொல்ல முடியுமா? கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம், உன்னிலுமே யான் அதிகம். ஒன்று கேள் மண்ணுலகில் உன் பிறப்போ 10, ஓர் சிவனுக்கு ஓர் பிறப்பு, என் பிறப்பு எண்ணத் தொலையாதே. அப்போ பிறவி பெருங்கடல் மலை வெள்ளாத மலையை உடைக்கணுமல்ல, அம்பாள் தான் உடைக்கிறாளாம். உடைத்தனை வஞ்சப்பிறவியை. இது வஞ்சப்பிறவி. நமக்கு தெரியாததா வந்து நமக்கு அடுத்த பிறவி என்ன வரும்னு தெரியாது, போன பிறவி எப்படி இருந்தோம்னு தெரியாது. தெரிஞ்சால் ஏக விவகாரமாயிரும். போன பிறவியெல்லாம் நினப்பில் இருந்தால் யாரை பார்த்தாலும் போன பிறவியில் இவன் தானே நம்மள்கிட்ட 50,000 வெள்ளி கடன் வாங்கிட்டு கொடுக்காம போனான்னு கோபம் வருமா இல்லையா? கடவுள் பண்ணுன வேலை. உடைத்தனை வஞ்ச பிறவியை. அடுத்தது உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. அம்மா உன்னை பார்த்த உடனே இந்த மனசு உருகுது. இந்த உருக்கத்தை யாரு கொடுத்தா? நீதானம்மா கொடுத்த. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நீதானம்மா கொடுத்த. இத்தனை பேர் எப்படியோ இருக்கிற பொழுது உங்ககிட்ட வந்து நிற்கக்கூடிய பக்தியை நீதானம்மா கொடுத்த. ஆமாம், கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்? இப்போ கடவுள் வந்தாருன்னு வச்சுங்க, ஏமாந்து போய் நமக்கு முன்னாலேயும் வந்துட்டாரு. பின்ன ஒழுங்காக வருவார் வச்சுங்க. வந்துட்டார்னா அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? ஒரு 1000 வெள்ளி கேட்கலாமா? 5 கோடி வெள்ளி கேட்கலாமா? வீடு வாசல் கேட்கலாமா? மந்திரி பதவி கேட்கலாம். அவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டா? பிறவாமை வேண்டும். நம்ம அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்? காரைக்கால் அம்மையாருக்கு ஆசை கிடையாது, அதனால பிறவாமை கிடைக்கும். நமக்குள்ள ஆசைக்கு உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறவி அழியாது, நிச்சயமாக அழியாது. நமக்கு எவ்வளவு ஆசை இருக்குது, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறோமே, நம்ம பிறவி இருக்குது. நான் என்ன தெரியுமா கேட்குறேன்? சத்தியமாக கடவுள்கிட்ட போய் நான் கேட்குறது ஒன்று தான். சிவபெருமானே எத்தனை பிறவி வேணாலும் கொடுத்துடும், உன் சௌரியம். ஆனால் ஒன்று, எல்லா பிறவியிலையும் கடவுள் மேலே பக்தியும் இந்த தமிழையும் என்னை விட்டுட்டு பிரித்து விடாதே. மற்ற எதுவும் எனக்கு வேண்டாம். 2 தான் போதுமில்ல. உன்னை பாடணும், உன்னை பேசணும், உங்கூட இருக்கணும், உன் மேலே பக்தியாக இருக்கணும். நீ 1000 பிறவி கொடுத்தா எனக்கன்னு போயா வச்சுக்க. புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தர வேண்டும். வேற என்னையா வேணும்? எனக்கு அது போதும். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. அடுத்தது பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. பத்மம்னா தாமரைப்பூ. பத்ம பதயுகம் அவருடைய திருவடி தாமரை எல்லா யுகங்களுக்கும் பொது. அதை தலையில் சூடக்கூடிய பணியை எனக்கு கொடுத்தாய். அவளை பாடுவது பணி, அவள் திருவடியை சூடுவது பணி. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், என் கடன் பணி செய்து கிடப்பதே. பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. ரொம்ப முக்கியம். ஆமாம், இதெல்லாம் எல்லாருக்கும் செய்யாமல் எனக்கு மட்டும் செஞ்சிய. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மனசில் ஏகப்பட்ட அழுக்கு கிடந்துச்சு. எல்லா அழுக்கையும்
நீ உன்னுடைய அருள் வெள்ளத்தினாலே துடைச்சுட்ட. மனசில் அழுக்கு கொஞ்சமாக இருக்கு, கண்டவாகில் இருக்கு. மகாகவி பாரதியார் பாண்டிச்சேரியில் நடந்து வந்தாராம். எதிர்த்தாப்பத சித்தர் குள்ளச்சாமி வந்தாராம். ஓய் குள்ளச்சாமி, அவர் பெரிய சித்தருங்க குள்ளச்சாமி. ஓய் குள்ளச்சாமி, என்ன இந்த தோளில் இருக்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி வீசு. யாரு? பாரதியார். குள்ளச்சாமி அப்படி பார்த்தார். ஓய் காளிதாசா, பாரதியாருக்கு என்ன பேரு? காளிதாசன். ஓய் காளிதாசா, உன்னுடைய மனசுல இருக்கிற அழுக்க முதல்ல வீசு. மனசு அழுக்கு வெளியில தெரியாது, உடம்பழுக்கு தெரியும். எதுங்க ஆபத்து? சித்தர்கள் உடம்பு அழுக்காத்தான் இருப்பாங்க, மனசு சுத்தமாக இருக்கும். நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட சந்தன சோப்பு போட்டு குளித்து உள்ளுக்கு அழுக்கு ரொம்ப இருக்கும். நானும் தான் சோப்பு தினமும் போடுறேன். சோப்பு தான் கருத்து போகுதே தவிர நான் வெளுக்க மாட்டேங்கிறேன். புரியுதா? என்ன தெரியுது? நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணனால் துடைத்தனை. திருவண்ணாமலையில் சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு பரமஞானி, பெரிய சித்தர். அவரை பார்க்கறதுக்கு சச்சிதானந்த சுவாமி, வள்ளிமலை சுவாமி, ஆரம்ப காலத்தில் அவருக்கு பேர் அர்த்தநாரி. அர்த்தநாரிங்கிறவர் வர்றார். வந்தால் நம்ம சேஷாத்திரி சுவாமி ஒரு குளத்தில் எரும மாட்டை தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். என்னடா பரமஞானி பெரிய சித்தர் எரும மாட்டை தேய்க்கிறாரு அப்படின்னு நின்று பார்த்தாராம். சேஷாத்திரி சுவாமி சொன்னாராம், என்ன எரும மாட்டை தேய்க்கிறேன்னு பார்க்குறியா? இந்த மனுஷங்களை தேய்ச்சி பார்த்தேன், அழுக்கு போகலை, அதனால தான் மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். அதுக்காவது அழுக்கு போகுதான்னு பார்க்கணும். அழுக்கு மனத்தடியேன் உன் அடைக்கலமே, ஞாபகம் வருதா? அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. எங்க? திருவாசகம். அவங்களே அழுக்கு மனம்னா நம்மளை எங்கே கொண்டே விடுறது? அழுக்கு மெய் கொடுந் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலதொன்று. ஆனால் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு. அம்மா உன் அருட்புணலால், அருள் வெள்ளத்தினால். இந்த வெள்ளம் என்ன தெரியும், என்ன செய்யும் தெரியுமா? வெள்ளம் வந்துட்டா இருந்த தண்ணீரையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அம்பாளுடைய அருள் வெள்ளம் வந்துச்சா இங்கே இருந்த அழுக்க பூரா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பாரதியார் பாடுவார், பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றி விடும், புது வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் செய்து மெலிவு தவிர்த்திடுவான். கிருஷ்ணன் என்ன செய்வானாம்? பள்ளத்திலே ரொம்ப நாளாக இருந்த பாசியை புது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போன மாதிரி இந்த மனசில் இருந்த அழுக்கையெல்லாம் கண்ணன் அடித்து கொண்டு போய்விட்டான். இவ்வளதையும் நினைப்பில் வச்சா இதுக்கு நமக்கு அர்த்தம் முடியும். இந்த பாருங்க, ஒரு வரி பார்த்தீங்களா? அருட்புணலால் அழித்தனைன்னு சொன்னாரா, துடைத்தனைன்னு சொன்னாரா? துடைத்தனை. இந்த முகம் பார்க்குற கண்ணாடி, நானும் கண்ணாடியில் நின்று பார்க்குறேன். என் முகம் சுமாராகத்தான் தெரியுது. எங்க இருக்கிறது தானே தெரியும், புதுசாக தெரியும். அப்புறம் பார்த்தா அதில் கருப்படிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணுறேன், லேசாக ஒரு துணி எடுத்து துடைக்கிறேன். இப்போ பளிச்சுன்னு தெரியுது. இந்த துடைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேனா, உழைச்சனா, எவ்வளவு ஈஸியாக கண்ணாடியில் உள்ள அழுக்க துடைக்கிறனோ அவ்வளவு ஈஸியாக அம்பாள் என் மனசில் உள்ள அழுக்க துடைச்சுட்டு. அடித்தனள் இல்லை, துடைத்தனை. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் மிச்சம் இல்லாமல். சிலதை மிச்சம் வைக்கப்படாது. வினையை மிச்சம் வச்சா அடுத்த பிறவி வந்துடும். நோயை மிச்சம் வச்சா அது வட்டி போட்டு வளர்ந்துடும். வட்டி மிச்சம் வச்சா அது குட்டி போட்டுரும். இதெல்லாம் மொத்தமாக வேரோட பிடுங்கணும். செடியில் கொஞ்சம் மிச்சம் வச்சா செடி வளர்ந்துடும். மிச்சம் வைக்காமல் எடுக்கணும். அவை என்ன பண்ணனா, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி. அவளை விட அழகி கிடையாது. நின்னருள் ஏதென்று சொல்லுவதே, உன் கருணைக்கு எல்லையே கிடையாது. ஆமாம், நம்ம கடவுள்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். கடவுள் நமக்கு அருள் பண்ணுறார். நம்ம செலுத்துகிற அன்பு அதிகமாக, கடவுள் நமக்கு கொடுக்குற அருள் அதிகமாக. ஒரு சின்ன பட்டி மண்டபம் போடுவோமா? நம்மளும் எல்லாம் பண்ணுறோம்.
தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழம் கொடுக்குறோம், சனி பெயர்ச்சி அன்னைக்கு உட்கார்ந்து எல்லா சாமியவும் விடாமல் கும்பிட்றோமா இல்லையா? நம்ம மேலே கடவுள் அருள் பண்ணுறார். நம்ம செலுத்துகிற அன்பு அதிகமாக, கடவுள் கொடுக்குற அருள் அதிகமாக. மாணிக்கவாசக சாமி ஒரு பட்டி மண்டபம் போட்டு முடிவே சொல்லிவிட்டார். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. திருச்சதகம் 5ஆம் தலைப்பு திருவாசகம். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு, கடவுளை தவிர வேறு யார்கிட்டையும் போறதில்லை, சிவபெருமானை தவிர யார்கிட்டையும் போறதில்லை. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவரை விட அதிகமாய் அன்பு செலுத்தக்கூடிய பெருமானே. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. அம்பாள் அப்படி செய்கிறாள். அதனாலே சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதேன். அடுத்த பாட்டு 28. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அடியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சில பாட்டுக்கள் தினமும் படிக்கணும். அபிராமி அந்தாதியில் 102 பாட்டு. சில பாட்டு தினமும் படிக்கணும். இது அதில் ஒன்று. சொல் யாரு, பொருள் யாரு? அபிராமி தான் சொல். எப்போ வார்த்தைன்னு வந்துருச்சோ, வடிவம்னு வந்துருச்சோ, அப்போ பராசக்தி வந்துடுவான். சிவபெருமானுக்கு வடிவம் எல்லாம் கிடையாது. ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றுமில்லாருக்கு. எப்போ வடிவம் கொடுத்தாலோ அப்போ அவ வந்துட்டாள்னு அர்த்தம். சொல்லுக்கு வடிவம் உண்டு, பொருளுக்கு வடிவம் கிடையாது. சொல் என்பது அபிராமி. சொல்லுக்குள்ளே இருக்கிற அரும்பொருள் சிவபெருமான். சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியுமா? வேட்டின்னு பேர் வச்சான். ஏன் வேட்டின்னு பேர் வச்சான்? வெட்டுறதுனால அது வேட்டி, வெட்டி வாங்கலாம். இந்த தோளில் போடுறதுக்கு துண்டுன்னு பேர் வச்சான். ஏன்? துண்டிக்கப்படுறதுனால அது துண்டு பேர். நீங்கள் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியுமா? முடியாது. சொல்லும் பொருளும் என நடமாடும் அவள் சொல், அவர் அதுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவள் சொல், சொல்லுக்குள்ளே இருக்கிற பொருள் சிவபெருமான். இந்த பாட்டு இருக்க அம்பாளுடைய திருவடி புகழ்ச்சி. அவ புதுமலர்த்தாளை தொழுவது திருவடி புகழ்ச்சி. நமக்கு கடவுளில் எந்த பகுதி நமக்கு ரொம்ப முக்கியம்? கடவுளுடைய கண்ணா, கடவுள் கழுத்தா, முகமா, மார்பா, கையா, இடுப்பா, திருவடியா? என்ன நமக்கு முக்கியம்? திருவடி தான் முக்கியம். நமக்கு என்ன பேர்? அடியார்கள்னு பேர். அடிக்கு உரியவர்கள் அடியார்கள், அடி ஆட்கள் இல்லை. நீங்கள் பார்த்துக்கு தப்பாக கேட்டுறாதீங்க. அடி ஆட்கள் வேற, அடியார்கள். நமக்கெல்லாம் என்ன பேர்? இப்போ செல்வத்தை பெற்றவன் செல்வன், கல்வியை பெற்றவன் கற்றோன், பிள்ளையை பெற்றவர் பெற்றோர், திருவடியை பெற்றவர் அடியார். அப்போ நம்ம அடியாருக்கு, அடிக்கு நாம் சொந்தம். அம்பாள் என்ன செய்கிறாள்? அந்த பெருமானோடு சேர்ந்து அவர் திருவடியாகவும் இருக்கிறாள். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அவர் நடமாடும். நடனம்னா இந்த இடத்துல நடனம். சிவபெருமான் நடனம் ஆடுறாரு, அம்பாள் ஆடுவாளோ? அவ ஆடினதுனால தான் அவரே ஆட ஆரம்பிச்சார். காளி ஆடலைன்னா நடராஜா எங்கே ஆட போறாரு? இதுக்கு ஆரம்பமே அவதான். ஆமாம், அவரில் பாதி அவதானே. அவர் ஆடுற பொழுது அவளும் ஆடித்தானே தீரணும். பாதி கொடுத்துட்டார்ல. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும், புல்லுதல்னா அப்படி சேர்ந்து இருப்பது, அணைத்து கொள்வது. பரிமள பூங்கொடியே, மணமிக்க பூங்கொடி, நின் புது மலர்த்தாள். அம்பாளுடைய திருவடி இருக்கே புது மலர்த்தாள். நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மலரில் கடையில் வாங்கிவிட்டு போய் ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சிருந்து 3ஆம் நாள் காலையில் அதை எடுத்து அதுக்கப்புறம் தலையில் வச்சு அது 10 நிமிஷத்தில் வாடி போயிடும். இது புது மலர்த்தாள். அன்றலர்ந்த பூ, அப்பப்போ பூத்த பூ மாதிரி இருக்குமா அவ திருவடி. மடுக்கும் குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே. ஞாபகம் வருதா? தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் அதில் வரும். தழுவு மணமிக்க பூங்கொடி அவள்.
புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும். அவர் திருவடியை எப்படி கும்பிடணும்? ராத்திரி பகலா கும்பிடணும். நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். சும்மா செவ்வாய்க்கு செவ்வாய் கும்பிட்டா போதும், வெள்ளிக்கு வெள்ளி கும்பிட்டா போதும், அதெல்லாம் கிடையாது. விடாம கும்பிடணும். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. திருப்புகழ் சொல்லும் இரவு பகல் பலகாலும் ஏலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே. அருமையான பாட்டு. கடைசி வரி அரண் அருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமானே. திருவண்ணாமலை திருப்புகழ். இரவு பகல் பலகாலும் ஆண்டவனை நினைக்கணுமா? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளர் பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. அவர் திருவடியை ராத்திரி பகலா கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? நம்மளால அதைத்தானே கேட்குறேன். கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பிரசாதம் கிடைக்கும். அது விட்டுருங்க, வேற என்னமாவது கிடைக்குமா சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? அழியா அரசும். முதல்ல ராஜ்யம் கிடைக்கும். ராஜ்யம்னா என்ன? எம்பி ஆவனா, மந்திரி ஆவனா, 5 வருஷத்துக்கு இருப்பனா, இல்லை அதுக்குள்ள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா? ஒன்றும் புரியலையே. அழியா அரசும் என்ன? பகைவரால் அழியாத அரசு, நல்ல அரசு. முதல்ல அரசாட்சி கிடைக்கும். அப்படியா? அப்புறம் அரசாட்சி நிலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிற மனசு கிடைக்கும். அதுக்கப்புறம் தவத்துக்கு போகக்கூடிய நெறி கிடைக்கும். ஓ, தவ நெறி கிடைக்குமா? அப்புறம் சிவலோகமே கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். முதல்ல என்ன கிடைக்கும்? அழியா அரசு. நம்ம அரசெல்லாம் அழிகிற அரசு. அதுவும் எங்கள் இந்தியாவில் மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி, ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போ மந்திரி ஆகிருப்பான்னு சிவபெருமானுக்கு கூட தெரியாது. அது மாதிரி அழியா அரசும். அவள் தரக்கூடிய அரசு அழியாதது, பகைவரால் கைப்பற்ற முடியாதது. அந்த அரசு வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஞாபகம் வருதா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதாவது ஆகஸ்ட் 15 விடிகாலம் 12 மணி, 12:01 அப்போத்தானே அன்னைக்கு ஆரம்பிக்குது. ராத்திரியில் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஜவஹர்லால் நேருட்ட மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன கேட்டார் தெரியுமா? ஆமாம், எப்படி ராஜ்யத்தை உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்கறது? இப்போ காரை விற்கிறதா இருந்தால் கார் சாவியை கொடுக்கலாம், வீட்டை விற்கிறதா இருந்தால் வீட்டு சாவியை கொடுக்கலாம். நான் இந்தியான்னு எழுதி கொடுக்கவா, இல்லை சுதந்திரம்னு பேப்பரில் எழுதி கொடுக்கவா? எப்படி கொடுக்கறது சுதந்திரத்தை? ஜவஹர்லால் நேரு இதையெல்லாம் என்னத்தை கண்டார்? அவருக்கு ஒன்றுமே புரியலை. ராஜகோபாலாச்சாரியாரை பிடிச்சார். இதை என்ன செய்யலாம்? ராஜகோபாலாச்சாரி சொன்னார், எங்கள் தமிழ்நாட்டில் செங்கோல் வச்சிருப்போம், செங்கோலை கொடுத்தா ராஜ்யத்தை கொடுத்தாப்புல. அப்படியா? உடனே ஒரு செங்கோல் தயார் பண்ண. ராஜகோபாலாச்சாரி திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு ஃபோன் போட்டார். அந்த காலங்க ராத்திரிக்கு உட்காந்து ட்ரங்கால் போட்ட காலம். இப்படி நினைச்ச இடத்துல உட்காந்தெல்லாம் பேச முடியாது. போட்டு சொல்லிட்டார். திருவாவடுதுறை ஆதீனம் உடனே வெள்ளியில் ஒரு செங்கோல் சென்னையில் பண்ண சொல்லி அதுக்கு தங்க முலாம் பூசி ஆளை அனுப்பணும். ஆதீனத்துக்கு உடம்பு சரியாகில்லை. அதனால பக்கத்தில் இருந்த இன்னொரு கட்டளை தம்பிரான் அவரை கூப்பிட்டு, இந்த செங்கோலை எடுத்துக்கிட்டு நீ போ, கூட திருவாவடுதுறை ராஜரத்னத்தை கூட்டிக்கிட்டு போ, அவர் அங்கே நாதஸ்வரம் வாசிக்கணும், நம்ம ஓதுவாரை கூட்டிக்கிட்டு போ, இவர் கோளறு பதிகம் பாடணும், எல்லாரும் போங்க. எல்லாம் புறப்பட்டு 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு எல்லாம் அந்த கட்டடத்தை நிற்கிறாங்க டெல்லியில். 10 மணி, 11 மணி, 11:30, 11:45 ராஜரத்தன் பிள்ளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹஜரத்தன் பிள்ளையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? சரிகம பதனியோடு சாவன முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய் அப்படின்னு கண்ணதாசன் பாடினார். சரிகம பதனிக்குள்ள உலகத்தே காட்டினவன்டா நீ. அப்படிப்பட்ட ராஜரத்தனம் பிள்ளை அற்புதமாக வாசிக்கிறாரு. வாசிச்சாச்சு. 11:55 ஓதுவாரை கூப்பிட்டாங்க. கோளறு பதிகம் பாடு.
வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்விலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் போது. வரிசைக்கு 11 பாட்டு. நான் முத சிங்கப்பூருக்கு 1994 வந்தேன். வந்த பொழுது நம்ம கருணாநிதி ஐயா என்னை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிக்கிட்டு வர்றாங்க. எனக்கு சிங்கப்பூரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றுமே தெரியாது, அப்புறாணியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போவும் அப்புறாணியாக தான் இருக்கேன். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். ஐயா என்ன தெரியுமா சொன்னாங்க, முதல்ல நம்ம கோளறு பதிகம் பாடுவோம். எனக்கு ஆச்சரியம். ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கு மேலேயே பாட போகிறாங்க. 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 11 பாட்டும் பாடிவிட்டாங்க. எனக்கு அசந்தே போச்சு. சேர்ந்த சிங்கப்பூர் ஆளுக ரொம்ப விவரமான ஆளுக, ஒழுங்காக இருக்கணும். 11 பாட்டும் பாடினாங்க. 94லேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 49 முறை சிங்கப்பூருக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். முக்கியமான செய்தி, இப்போ நம்ம அங்கே போகிறோம். பாட்டை முடிக்க போகிறார். 11:58 பாட்டை முடிக்க போகிறார். கடைசி பாட்டு. தேனவர் பொழில் கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன்னாதியாயன் பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நதியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். செங்கோலை கொடுங்க. அரசாழ்வர். அரசாழ்வருங்கிற போது செங்கோலை எடுத்து ராஜாஜி மவுண்ட் பேட்டன் கையில் கொடுத்து ஆணை நமதே. மவுண்ட் பேட்டன் எடுத்து ஜவஹர்லால் நேரு கையில் கொடுக்க அரசாழ்வர் ஆணை நமதே. திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடிய அரசாழ்வர் ஆணை நமதே என்ற வார்த்தையோடு இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடிகாலம் 12:01. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? சிவலோகமும் சித்திக்குமே, அடியாரசும் சிவலோகமும் சித்திக்குமே, வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. திஸ் இஸ் ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். ஆணை நமதே. கல்வெட்டில் திருஞான சம்பந்தருக்கு பேர் தெரியுமா? ஆணை நமதென்ற பெருமாள். கல்வெட்டு ஆணை நமதென்ற பெருமாள். திருநாவுக்கரசருக்கு பேர் தெரியுமா? குளிச்செழுந்த நாயனார். கடலில் குளிச்சுட்டுல வந்தார். கல்லோட கட்டி கடலில் போட்ட பொழுது ஜம்முன்னு குளிச்சுட்டுல வந்தார். அதனால் அவருக்கு என்ன பேர்? குளிச்செழுந்த நாயனார். இதெல்லாம் கல்வெட்டு பேர். திருஞான சம்பந்தர் மனைவிக்கு கல்வெட்டில் பேர் தெரியுமா? சொக்கியார். இதெல்லாம் கல்வெட்டு பேர். அப்போ சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிவள பூங்கொடியே நின் புதுமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே என்ன கிடைக்கும்? 1 அடியா அரசு கிடைக்கும். 2 செல்லும் தவநெறி கிடைக்கும். 3 சிவலோகமும் சித்திக்குமே. எதை கும்பிட்டா? அவர் திருவடியை கும்பிட்டா. அப்போ இது திருவடி புகழ்ச்சி. திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, சிவபுராணம் தெரியுமல்ல, நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க தெரியுமல்ல. ஆரம்பத்தில் சிவபுராணத்தில் 17 முறை திருவடி புகழ்ச்சி. நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கலதுகள் வெல்க. வீட்டில் போய் எண்ணி பாருங்க, 17 முறை திருவடி புகழ்ச்சி. இங்கே நின் திருவடி அதிலே புதுமலர்த்தாள், அதை தொழுதால் எல்லாம் சித்திக்கும். சொல் வடிவாய் இருக்கக்கூடியவள் அம்பாள் பராசக்தி. சொல்லுக்கு பொருளாய் இருப்பவர் சிவபெருமான். 2ஐயும் பிரிக்கக்கூடாது, பிரிக்கவும் முடியாது. அடுத்தது 29ஆம் பாட்டு. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும்
சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. இந்த 6ம் அவதான் கொடுக்கிறான். என்ன சார் 6? சித்தி. சித்தினா யாரு? அம்மாவுக்கு தங்கச்சின்னு சொல்லப்படாது. சித்தி தருவது சித்தி. சித்தர்கள். ஆமா, பக்தருக்கு சித்தருக்கு என்னம்மா வித்தியாசம்? பக்தர் அவர் வழியை பார்த்துக்கிட்டு போயிடுவார், அவர் முன்னேறினா போதும். சித்தர் அப்படி இல்லை. எல்லாரையும் முன்னேற்றணும், எல்லாருக்கும் நோய் தீரணும், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ளே போகணும். அதான் சித்தர்கள் வழி. யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் சொன்னது யாரு? பெரிய சித்தர் திருமூலர் சொன்னார்ல. அதான் சித்தர்கள். சித்தியும் 8 சித்தி, அட்டமா சித்தி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம், இந்த சித்தர்களுக்கு இந்த சித்தியை எல்லாம் தர்றது யாரு? பராசக்தி. அவளுக்கு என்ன பேரு? பாலா திரிபுர சுந்தரி. அவளை கும்பிட்டு அட்டமா சித்தியும் கிடைக்கும். பாலா திரிபுர சுந்தரி. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமின்னு ஒரு சித்தர், பல பேர் வந்து பார்த்துருக்கிறீங்க. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி பரமஞானி. ஒரு கோவணம் கட்டியிருப்பார், விபூதியை அள்ளி போட்டிருப்பார். எங்கே பார்த்தாலும் திருநீர். திருநீற்றின் ஒளி வீசும் செல்வம் தோன்றும் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்பர் சுவாமி. அப்படியே விபூதியோடு தெரிவார். ஒரு குரு பூஜைக்கு போயிருந்தார். குரு பூஜைக்கு போய் இவர் பாடு இந்த குத்துக்கால் காலை அப்படி மேலே வச்சு உட்கார்ந்துருப்பார். அப்படியே உட்கார்ந்துருந்தார். தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. ஒருத்தர் தண்ணி கொடுத்தார். இந்த கையில் வாங்கி, எப்படி டம்ளரெல்லாம் இல்லை அவருக்கு, இந்த கையில் வாங்கித்தான் குடிப்பார். இப்படி கையில் வாங்கி குடித்தாரா, இந்த தண்ணி முழங்கை வழியாக வழியுது. கீழே இருந்த ஒரு சாமி அதை பிடிச்சி குடிச்சு விட்டார். இவருக்கு அவர் சிஷ்யர் ஆயிட்டார். குருநாதனுடைய எச்சில் கிடைத்து விட்டது. நான் தான் சிஷ்ய பிள்ளை, அவர் இவரோட பெரிய ஆளாயிட்டார். ஒரு பக்கம். இப்போ உட்கார்ந்தாரா, அவர் இவர்கிட்ட வர்றாரு, காலில் விழுந்தார். அந்த ஊரில் கருப்பண கோனார்னு ஒரு பெரிய ஆள், கோடீஸ்வரன். வீட்டில் பழனி ஆண்டவரை வச்சு கும்பிட்டவர். பழனி ஆண்டவர் திருமேனி வச்சு கும்பிட்டவர். வடக்கு மாசி வீதி. அவருக்கு ஒரு பிள்ளை இருளப்ப கோனார்னு பேர். ஜோசியத்தை கல்யாணத்தை பண்ணியாச்சு. ஜோசியக்காரன் சொல்லிவிட்டேன், இன்னும் 1 வருஷத்துக்கு தாங்கும், அதுக்கு மேலே மாரகம்ட்டேன். பொதுவாக ஜோசியத்தில் மாரகம் சொல்லப்படாது. என்னமோ அந்த ஆளுக்கு வாயில் வந்துருச்சு. இந்த நேரம் சனி கடுமையாக இருக்கா, சனி மாரகம் பண்ணிடுவான்ட்டார். என்னத்துக்கு? அதுதான் நம்ம ஆளுங்க சனிகிட்ட போய் விழுகிறது. எல்லா கோயில்லையும் போய் கடவுளே என்னை பிடிச்சிக்கோன்னு விழுவான். சனீஸ்வரங்கிட்ட போய் என்னை பிடிச்சிக்காதேன்னு விழுவான். புரியுதா? அதுக்கு தான் அவ்வளவு பயம். சனீஸ்வரன் அப்படி இருக்காரு, சரியில்லை. அப்படியா? என்ன செய்கிறது? கோடீஸ்வரன் யமன் லஞ்சம் வாங்க மாட்டானே, வாங்கினா கொடுத்து பார்க்கலாம், கடங்கார வாங்க மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது? வந்து காலில் விழுந்துட்டாங்க. கட்டிக்குளம் மாயாண்டி சாமி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். என்ன, இவருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு ஜோசியக்காரன் சொல்லிவிட்டான். நீங்கள் தான் காப்பாற்றணும். வண்டியை கட்டு, அப்பு வண்டியை கட்டு. மாட்டு வண்டியை கட்டியாச்சு. ஏறி உட்காரப்பு. இந்த இருளப்ப கோனாரை உட்கார வச்சாச்சு. வண்டிக்கு முன்னால் கட்டிக்குளம் சாமி உட்கார்ந்தார். உட்கார்ந்து வண்டி அவரே ஓட்டுறார். ஒரு 10-15 கிலோமீட்டர் வண்டி ஓடிருச்சு. ஒரு ஊர் கருப்பனேந்தல்னு ஒரு ஊர். அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில். இறங்கியாச்சு. உள்ளவா, வெளியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு குழியை தோண்டினார் சாமி. குழிக்குள்ளே அவர் நிஷ்டையில் உட்கார்ந்துட்டார். ஒரு நாள் பூரா நிஷ்டை. இவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கார், ஒன்றும் புரியலை. ஒரு நாள் பூரா நிஷ்டை முடிஞ்சுதா, ஊர்காரன்லாம் வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு பெருசாக குழியை தோண்டியாச்சு. உள்ள சாமி போய் உட்கார்ந்தார். கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி. மேலே மூடிரு, நான் பாலா திரிபுர சுந்தரியை கும்பிடணும். மூடியாச்சு. அம்பாளை நினச்சி கும்பிட ஆரம்பிச்சிட்டார். உள்ளே இருக்கிறார்.
பாரதியார் பாடின மாதிரி நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி வஞ்சனையின்றி பலியின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே அழைப்பார் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். உள்ள உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். 3 நாள் ஆச்சு. மூடின பலகை மூடினது. 3ஆவது நாள் பலகை தள்ளிட்டார். மேலே எந்திரிச்சு வரார். அப்போ யமன் ஏமாந்து போயிட்டான். போ. அதுக்கப்புறம் இருளப்ப கோனார் 40 வருஷத்துக்கு மேலே இருந்தார். என்ன உபாசனை? அம்பாள் பராசக்தி. சித்தர்களுக்கு வழிபடு கடவுள் பாலா திரிபுர சுந்தரி. அம்பாளை கும்பிட்டா எல்லா சித்துகளும் கிடைக்கும். அதனால சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும். இல்லப்ப கோனார் ஒரு முறை கட்டிக்குளம் சாமிகிட்ட போய், சாமி என்னை காப்பாற்றினது நீங்கள் தான், ஒரே ஒரு ஆசை சொல்லு. காசிக்கு போய் விஸ்வநாதரை பார்த்துட்டு வரணும். இங்கே உடம்பு சரியில்லை, ஒத்துக்காது. அதுவும் அந்த காலம் காசிக்கு போகிறது 1920 ஒட்டி. காசிக்கு வண்டி கட்டி மாடு கட்டு, மாட்டோட 6-7 வண்டிகளில் ஆள் போகுமா. 6 மாதத்துக்கு அப்புறம் 2 மாடு மட்டும் திரும்பி வருமா. அவ்வளவு பயம். காசி பயணம் கடும் பயணம். அந்த காலம் காசிக்கு போகணும். அப்படியா? என்ன வேணும்? விஸ்வநாதரை பார்க்கணும், விசாலாட்சியை பார்க்கணும், அன்னபூரணியை பார்க்கணும், கங்கையை பார்க்கணும். அவ்வளோதானே. அன்னபூரணியை பார்க்கணும்னா அன்னதானம் பண்ணு. கோனார் வசதியான ஆடு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. எச்சி இலையை பூரா கொண்டாந்து கொட்டியாச்சு. மலையா கிடக்கு எச்சி இலை. அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. இப்போ பாரு, காசி தெரியும், எச்சி இலை தெரியல, காசி தெரியுது, கங்கை ஓடுது, விஸ்வநாதர் உள்ளே இருக்கார், அபிஷேகம் ஆகுது. அன்னபூரணி ஒரு பக்கம், விசாலாட்சி ஒரு பக்கம். அப்படியே பார்த்தார், கண்ணீர் கொட்டுது. உலகத்தில் காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. விஸ்வநாதா, விசாலாட்சி, அன்னபூரணி. 1/2 மணி நேரம் கண்ணை திறந்தார், காணாம போச்சு. எச்சியலை குவியல் நிற்குது. எங்கே காட்டினார்? கருப்பனேந்தல்ல கூட்டிக்கிட்டு போய் இவருக்கு காசியை காட்டினார். யாரு காரணம்? விசாலாட்சி காரணம். அம்பாளுடைய பார்வை பட்டுட்ட சித்தி கிடைக்கும். மீனாட்சின்னா என்ன அர்த்தம்? மீன் போன்ற கண்களை உடையவள். விசாலாட்சின்னா என்ன அர்த்தம்? விசாலமான கண்களை உடையவள். காமாட்சின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கண்களை உடையவள். அச்சின்னா கண்களை உடையவள். அவ பார்வை பட்டதுன்னா எல்லா சித்தியும் கிடைக்கும். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும். ஆமாம், இவளுக்கு இந்த ஆற்றலை கொடுத்தது யாரு? அவ வீட்டுக்காரரு. யாரு வீட்டுக்காரரு? சக்தி தழைக்கும் சிவமும். சக்தியை தழைக்க வச்சது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் மூலமூர்த்தி, சக்தி உற்சவமூர்த்தி. மூலமூர்த்தி அசையப்படாது. சிவலிங்கம் உற்சவமூர்த்தி அசையாமல் இருக்கப்படாது. உற்சவமூர்த்தி ஊர்வலம் வரணுமா இல்லையா? சிவபெருமான் மூலமூர்த்தி, அம்பாள் பராசக்தி உற்சவமூர்த்தி. அதனால சக்தி தழைக்கும் சிவமும். சரி, இந்த சிவத்தை கும்பிடுறாங்க. தவம் முயல்வார் சித்தியும். யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்களுடைய தவத்திற்கு ஏற்ப முத்தியை கொடுப்பவளும் அம்பாள். தவத்துக்கு தகுந்தாப்பல தான் முத்தி. தவத்தளவே ஆகுமாம் தாம் பெற்ற செல்வம். பணக்காரனாக இருந்தா தவம் பண்ணியிருக்கான், அறிவாளியாக இருந்தா தவம் பண்ணியிருக்கான். எல்லாம் தவத்தினால வந்தது. சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும். ஆமாம், சிவத்துக்கும் சக்திக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு வெள்ளக்காரன் அழகா சொன்னான், இட் இஸ் நத்திங் பட் மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு. அசையாமல் இருக்கிறது மேட்டரா, அசைகிறது எனர்ஜியா. ஆமாம், சூரியனுடைய ஆற்றல். சூரியன் சிவபெருமான். ஆற்றலுக்கு பேரு பராசக்தி. மலருக்கு பேரு சிவபெருமான். மனத்துக்கு பேரு பராசக்தி. நெருப்புக்கு பேரு சிவபெருமான். அந்த சூட்டுக்கு பேரு பராசக்தி. பிரிக்க முடியாது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னா அசையாமல் இருக்குது சிவம், அசைகிறது பராசக்தி. முத்திக்கு வித்தும். முத்திக்கு வித்து எது? எதை போட்டால் முத்தி வரும்?
விதை போடணும்ல, பக்தியை போட்டால் முத்தி வரும். முத்திக்கு விதை எது? பக்தி. முத்திக்கு வித்தும் பக்தி. இதெல்லாம் யாரு? அவ்வளவு அபிராமி தான்ப்பா. முத்திக்கு வித்தும், அப்புறம் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும். அந்த அந்த பக்தி எப்படி வந்துச்சு? அது புத்தியினால வந்துச்சு. சில பேருக்கு அறிவினால வருது. அப்படி அறிவினால வந்தது. இவ்வளதும் சரி. புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே இவை அனைத்தையும் புத்திக்கு உள்ளே இருந்து காப்பாற்றக்கூடிய அன்னை நீ அல்லவா. புறத்தைனா என்ன அர்த்தம்? கடைசி இல்லைம்மா, புறத்தைனா திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரியினுடைய அந்த பெண்பால் பெயர் புறத்தை. அவ பேரு புறத்தை என்பது அம்பாள் பெயர். திரிபுரனுங்கிறமில்ல, புறத்தை எரித்தவன் பெருமான், இவள் புறத்தை. புறத்தை என்பது புறம் என்பதன் அடியாக பிறந்த பெண்பால் பெயர். ரொம்ப பேர் இதுக்கு தவிச்சாங்க. கீவாஜா ஐயா தான் அருமையாக இதுக்கு பிரித்து கொடுத்தார். புறத்தைன்னா அது அவ பேரு. புறமெரித்த பெருமானுடைய மனைவி புறத்தை. அத்தைங்கிறீல்ல, அது மாதிரி புறத்தைன்னு அந்த பேர் பிரித்து தமிழ் அர்த்தம் கொடுத்தவர் கீவாஜா ஐயா. நான் நேற்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கீவாஜாவை படிச்சுக்கிட்டு இருக்கேன். விஜயலட்சுமி அம்மா புஸ்தகம் கொடுத்தாங்க. கீவாஜாவோட இன்னைக்கு நேற்று குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. இப்போ என்ன சொன்னார்? சித்திகள் அம்பாள். சித்திக்கு அடிப்படையான தேவதை அவள். அவளுக்கு ஆதாரமான சிவமும் அவள். யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய முத்தியும் அவள். அந்த முத்தியை உண்டாக்கின பக்தியும் அவள். அந்த பக்தியை மனத்தில் உண்டாக்கிய அறிவும் அவள். அந்த அறிவுக்குள்ளே இருந்து இவ்வளதும் செய்யக்கூடியவள் அவள். அவளுக்கு புறத்தை என்று பெயர். புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. புறத்தல்னா காப்பாற்றுதல்னு அர்த்தம். 30வது பாட்டு. அம்மா அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். எப்ப? நான் தப்பு தண்டாவெல்லாம் பண்றதுக்கு முன்னால. அப்பவே நீ தான் காப்பாத்தின. இப்ப என்ன மறந்துடப்படாது. நான் நடுக்கடல்ல போய் விழுந்தா கூட நீ தான் காப்பாற்றணும். அன்னைக்கு காப்பாத்தினில்ல, அன்னைக்கே வரப்படாது இல்லை. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தபோது நீ வந்து காப்பாற்றிவிட்டு இன்னைக்கு நான் கடலில் விழுகிற போகிற போது காப்பாற்றாமல் இருக்கலாமா? உன்னுடைய கடமை அது. அன்றே தடுத்து. இந்த அன்றேங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க. மாணிக்கவாசக சாமி பாடுறார், நினப்பு வருதா? அன்றே எந்த நாவையும். அன்றேன்னா என்றேன்னு கேட்கப்படாது. உன் அருள் கிடைக்கிறதுக்கு முன்னாலே. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையோர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அன்னைக்கே என்னை காப்பாற்றி விட்ட, இப்போ நீ விட்டுட்டு போகலாமா? நீ நல்லதுதான் செய்வே, தப்பா செய்வே, என்னை விட்டுறாதே. இது மாணிக்கவாசகர் அப்படியே எடுத்துக்கிட்டார் நம்ம அபிராமி பட்டர். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். நான் பாவங்களை செய்கிறதுக்கு முன்னாலேயே என்னை தடுத்தாட்கொண்டாய். கொண்டதல்ல என்கை நன்றே, அதெல்லாம் கிடையாது. உன்னை நான் ஆட்கொள்ளவில்லை அப்படின்னு நீ சொன்னா அது நல்லாவா இருக்கும்? நீ என்னை ஆட்கொண்டது ஊருக்கெல்லாம் தெரியும். நீ இப்போ வந்து நீ சரியில்லை, நான் உன்னை ஆட்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னீன்னா அது உனக்கு நல்லாவா இருக்கும்? இப்போ என்னை விட்டுறாதே. ஏதோ நான் தப்பு தண்டா பண்ணினா கூட இவன் என் அடியான் இல்லை அப்படின்னு என்னை விரட்டிராதே. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். கொண்டதல்ல என்கை நன்றே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பாட்டு என்ன? அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. நான் உனக்குத்தான் ஆள், இனிமே அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் உன்னுடைய அடிமை. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு நீ மாற்ற முடியுமா? ஒரு ஓலையை காட்டி நம்ம வாழ்க்கையவே திருப்பி விட்டு இப்போ வந்து நான் உனக்கு தலைவன் அல்ல, நீ எனக்கு அடிமை அல்ல அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அதே மாதிரி அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய்.
கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு. நம்ம வீடுகளில் குழந்தை தப்பு பண்ணிவிட்டா சில தாய் திட்டுவா. என்ன திட்டுவா? நீ ரொம்ப தப்பு பண்ணுற, நம்ம குடும்பத்தில் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க, சி உன்னை நான் பெறவே இல்லை, என் வயிற்றில் பிறந்திருந்தா நீ நல்ல குழந்தையாக இருப்ப. அது 4 வயசு பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு, என் வயிற்றில் பிறந்திருந்தா நீ நல்ல குழந்தையாக இருந்திருப்பேன். அது பார்க்குது. உன்னை நான் பெறலை, நான் தவிட்டுக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன். எங்கே? அதுவும் நிறைய காசு கொடுத்து வாங்கினா பிள்ளை நல்லா இருக்குமா, தவிடு கொடுத்து வாங்கினா அப்படித்தான் இருக்குமா. உன்னை நான் தவிட்டுக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன். அந்த பிள்ளை ஓன்னு அழுகணும். புரியுதா? அப்படின்னு தாய் சொல்லலாம். அம்மா அபிராமி நீ சொல்லலாமா? அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு. இப்போ என்னடா செய்யணுங்கிற அவ கேட்குறான். இனி நான் என் செய்யணும், நான் என்ன பண்ணினாலும் என்னடா பண்ணுவேன்? நடுக்கடலுள் சென்றே விடினும், கடல்ல போய் விழுவேன். அப்போ கூட நீ தான் காப்பாற்றணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த கடல்ல விழுவேன்? பந்தபாச கடல்ல விழுவேன். எங்க நம்ம விழுகிறோமா இல்லையா? கடவுளை போய் கும்பிடுறோம், பாசக்கடல்ல விழுந்துடுறோமே, பாசக்கடலில் விழுகிறோமே. பந்தபாசக்கடலில் நான் விழுந்தாலும் நீதான் காப்பாற்றணும். நான் என் செய்யணும்? தெரிந்தும் தெரியாமலும் மறந்தும் நினைந்தும் நான் செய்த பிழைகளை நீதான் பொறுத்து கொள்ள வேண்டும். கரையேற்றுகையினின் திருவுள்ளமே. கடல்ல விழுந்தா என்ன கரைக்கு எடுத்து போடுறது உன்னுடைய சிந்தனையாய் இருக்க வேண்டும். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள்னு ஒரு புண்ணியவான். சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு முருகன் கோயில். முருகன் கோயிலை கட்டினவரே அந்த சிதம்பர சுவாமிகள் தான். மதுரையில் இருந்தார், பூஜை பண்ணுறாரு. எதிர்த்தாப்பில் மயில் வந்து ஆடுது. எடா மயில் ஆடுதே, மீனாட்சி தாயே உன் மேலே கலிவன்பா பாடி இருக்கிறேன், இந்த மயில் ஆடுதே என்ன அர்த்தம்? செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடிஞ்சு போன கோயில் இருக்கு, முருகனுக்காக அந்த கோயிலை கட்டு, அதான் மயில் ஆடுது சொன்னது மீனாட்சி. அங்கேருந்து புறப்பட்டு வந்து அந்த இடத்துல கோயில் கட்டினார். அந்த கோயிலுக்கு பேர் திருப்போரூர் முருகன் சந்நிதி, முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு கல்லாலையும் கோயில் கட்டினார், சொல்லாலையும் கோயில் கட்டினார், கற்கோயிலும் கட்டினார், சொற்கோயிலும் கட்டினார். அந்த சொற்கோயிலுக்கு பேர் தெரியுமா? அந்த திருப்போரூர் சந்நிதி முறைன்னு பேர். அதில் ஒரு பாட்டு பாடுவார். ஏது படை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நான் என்ன தப்பு பண்ணினாலும் எனக்கு இறக்கப்பட்டு நீ தப்பு பண்ணாம காப்பாத்துற தெய்வமே. ஏது படை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தடைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. நான் இனிமே தப்பு பண்ணுவனா? நான் பண்ண மாட்டேன் அம்மா, என்னை விட்டு என்னை காப்பாத்து. அதே மாதிரி நான் என் செய்யணும்? நடுக்கடலுள் சென்றே விடினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே. அபிராமி ஒன்னா பலவா? ஏகன் அநேகன். கடவுளை மட்டும் பார்த்தா ஒருத்தர், நமக்குள்ள எல்லாம் இருக்கிற போது அநேகன். எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்காரா இல்லையா? ஏகன் அநேகன். ஒன்றே பல உருவே அருவே. என் கண்ணுக்கு தெரியலையே, அதுக்குத்தான் அரு. என் உமையவளே. உமையவளுங்கிறது பெரிய திருநாமம். உமா, உமையவள். உமையவள் எத்தனை எடுத்து? உமையவள். இல்லையும் சேர்த்தா கூட 5 எழுத்து. கீவாச்சா எழுதுகிறார், இது சக்திக்கு உரிய தேவி பஞ்சாட்சரம். 5 எழுத்து. உமா என்பது சக்திக்கு உரிய பிரணவம். ஆ உ மா. உ மா ஆ, அவ்வளவுதானே உமா. உமாங்கிறது என்ன? உ மா ஆ. ஓங்காரத்தில் என்ன இருக்கு? ஆ உ மா ஓம். அதனாலே அதுக்கு என்ன பேரு? சக்திக்கு உரிய பிரணவம். உமா, உமையாள், உமையவள். அற்புதமான திருநாமம்.
ஒன்றே பல உருவேன் அருவே என் உமையவளே. 31வது பாட்டு. உமையும் உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. எப்படி காட்சி கொடுத்தாராம் இவருக்கு? உமையும் உமை ஒரு பாகனும். ஆமாம், ஒரு சந்தேகம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார்ல, அவளுங்கிறதா அவனுங்கிறதா? என்னங்க, ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான். அவன்னு சொன்னால் அவளை சொன்னதா வராது, அவள்னு சொன்னால் அவனு சொன்னதா வராது. இது என்ன ஆனா பொண்ணா? அவள்னு சொல்லலாமா, அவர்னு சொல்லலாமா? குமரகுருபர சுவாமி சொன்னார், இவனை சொல்கிறதா இருந்தால் தமிழில் தாண்டா சொல்லலாம், வேறு மொழியில் சொல்ல முடியாது. ஏன்? அவனும் அல்ல அவளும் அல்ல. ஒருவன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தின்னு சொல்லக்கூடாது. ஒருவர் முடிஞ்சு வச்சு, ஒருவர் புரிஞ்சு வச்சா வேறு எந்த மொழியிலையும் இப்படி சொல்ல முடியாது. ஒருவன்னு சொல்ல முடியாது, என்ன அம்பாள் இருக்கிறா. ஒருத்தின்னு சொல்ல முடியாது, என்ன அவர் இருக்காரு. ஒருவர், நல்ல வேலைடா தமிழில் ஒருவர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதனால தப்பிச்சேன். அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்தாங்களாம். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார். அவங்க தான் எனக்கு அன்பு கொடுத்தாங்க. அவன் நினைச்சாத்தான் நான் அவனை நினைக்க முடியும். நினைப்பித்தால் யானும் நினைப்பேன், என்னை மறப்பித்தால் யானும் மறப்பேன். 2 பேரும் சேர்ந்து என்னை நினைக்க வைத்தார்கள். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு, இங்குன்னா எங்கே? திருக்கடவுரில். மறக்கப்படாது, இதெல்லாம் எங்கே பாடுறாரு? திருக்கடவுரில் பாடுறாரு. காரிநாயனார் வாழ்ந்த இடம், மாதவி வாழ்ந்த இடம், குங்கிலிய கலையநாயனார் வாழ்ந்த இடம் எல்லாம் திருக்கடவுர். எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார். அதனால என்ன ஆச்சு? இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இனிமே நினைச்சு போறதுக்கு 6 சமயத்தில் எந்த சமயமும் நமக்கு வேண்டாம். ஏன்? 7வது சமயம் அபிராமி சமயம் நமக்கு கிடைத்து விட்டது. 6 சமயம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம், எந்த சமயமும் எனக்கு நம்ம சமயம்னா தெரியுமா? சமைத்தல்னா பக்குவப்படுத்துவது. எங்கள் செட்டி நாட்டில் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா பொண்ணு சமைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. பக்குவப்படுவதுன்னு அர்த்தம். சமைத்தல்னா பக்குவமாக்குவதுன்னு அர்த்தம். அரிசியை சோறாக்குவது சமைத்தல். சமயம்னு ஏன் இதுக்கு பேர்? மனசை பக்குவப்படுத்துறதுனால இதுக்கு சமயம்னு பேர். சமயத்துக்கு தகுந்தாப்பில் மாறுறதில்லை. ரொம்ப பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாரியார் சாமி ஒரு முறை எல்லாரையும் ஒரு 20 பேரை கூட்டிக்கிட்டு காசி யாத்திரை போனார். சமைக்கிறதுக்கு ஒரு சாமிநாத ஐயரை கூட்டிக்கிட்டு போனார். ஐயர் ரொம்ப நல்லா சமைச்சார். எல்லாரும் வழியெல்லாம் சாப்பாட்டை பாராட்டினாங்க. ஒரு ஊருக்கு போனாங்க, காசிக்கு பக்கத்தில். ஐயருக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரிக்கு படுத்துட்டார். ராத்திரிக்கு சமைக்கணும், 25 பேர் சாப்பிடணும். ஒன்றும் புரியலை. எல்லாரும் பார்க்குறாங்க. வாரியார் சாமிக்கு நல்லா சமைக்க தெரியும். வேட்டியை மடித்து கட்டினார். பொங்கலும் சாம்பாரும் வச்சுட்டார். சும்மா தெருவூரா பொங்கல் வாசம் அடிக்குது. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? கையில் நெய் வாசம் 4 நாளைக்கு அடிக்கும். அப்படி இருக்கு. சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில் சுவாமிநாத ஐயர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே எல்லாரும் வாரியார் சாமி காலில் வந்து விழுந்தாங்க. என்ன? சாமிநாத ஐயர் எந்திரிச்சிட்டார்ல, சமைப்பார். சாமி, ஒரு விண்ணப்பம் சொல்லுங்க. இனிமே நீங்களே சமைச்சிருங்க. நேற்று ராத்திரி அருமையாக இருந்துச்சு பொங்கல். அப்பா, நான் அந்த சமையல் பண்ணுறவன் இல்லை, மனசில் ஆண்டவன் சிந்தனையை சமைப்பவன். அந்த சமையலை எங்கிட்ட விடு, இந்த சமையலை சாமிநாத ஐயர்கிட்ட விடு. எதுக்கு சொல்ல வந்தேன்? இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. நீ பிறவி கிடையாது, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை.
இப்போ பிறந்தனே இவ தான் நமக்கு லாஸ்ட் மதர். இனிமே எனக்கு பிறவி கிடையாது. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. பட்னத்து சாமி சொல்லுவார், பெத்து பெத்து மாதா சலிச்சு போன ஐயா, என்னை படைச்சு படைச்சு பிரம்மா கை ஓஞ்சு போச்சு ஐயா, எரிச்சு எரிச்சு மண்ணு பூரா தணலா போச்சு, புகையாயிடுச்சு, இனிமே பிறவி கொடுக்காதே ஐயா. மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் காம். மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார, பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. எல்லாம் பட்டணத்து சாமி பாடின பாட்டு. இனிமே தாய் உண்டா, அம்பாள் காலில் விழுந்துட்டா அடுத்த பிறவி கிடையாது. ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. அப்போ அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அமையினா மூங்கில்னு அர்த்தம். பெண்களுடைய தோள் மூங்கில் மாதிரி இருக்குமா. வேயுறு தோழி, வேயினா மூங்கில், பெண்ணுடைய தோள் எப்படி இருக்கும், மூங்கில் மாதிரி இருக்கும். அமையும் அமையுறு, அமையினா மூங்கில், அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. இந்த பெண்கள் மேலே வச்ச ஆசை போதும். அது போதும்னு நினச்சிட்டா பிறவி வராது, ஆசையினால தான் பிறவி. போதும். எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு 3 பொண்ணு பிறந்துச்சு. ஒருத்தன் ஜோசியக்காரன் சொன்ன அடுத்தது பையனாக பிறக்கும்னா பார்த்தாரு, அதுவும் பொண்ணா போச்சு. தாங்கலை. இந்த பொண்ணுக்கு என்னடா பேர் வைக்கலாம்னாங்க. போதும் பொண்ணுன்னு பேர் வச்சார். என்ன பேர் வச்சாரு? போதும் பொண்ணு. அந்த காலம் அது மாதிரி. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அமையும், அமையும்னா போதும். அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசை அமையும். மூங்கில் போன்ற தோளை உடைய பெண்கள் மேல் வைத்த ஆசையும் போதும். இனிமே அந்த ஆசை கிடையாது. அதனால என்ன ஆச்சு? இனிமே எனக்கு பிறவி கிடையாது. ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, நான் அன்னையின் திருவடியில் ஆளாகிவிட்டேன். 32ஆம் பாட்டு. ஆசை கடலில் அகப்பட்டு. ஆசைங்கிறது என்னவா? கடலாம். ஏன்? ஒரு அலை போனால் அடுத்த அலை வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த அலை கொஞ்சம் குறைகிற போது குளிப்போங்க, அடுத்த அலை பயங்கரமாக வந்துடும். ஆசையும் அப்படித்தான். ஒரு ஆசை போனால் அடுத்த ஆசை வரும். கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1000 ரூபா கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்க முடியுமான்னு ஆசைப்பட்டேன். இப்போது சின்னப்பா தேவர் 10,000 தினம் கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு 10,000. இப்போ நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. மேன் இஸ் எ பண்டில் ஆஃப் டிசையர்ஸ். ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். ஒரு ஆசை போனால் அடுத்த ஆசை வரும், அதுக்கடுத்த ஆசை வரும். வருமா இல்லையா? ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கங்கை பாசத்தில். ஓஹோ, ஆசை கடலில் எவன் மாட்டிக்கிட்டானோ அவன் தான் யமன்கிட்டையும் மாட்டிக்குவான். ஆசை இல்லைன்னா யமன் ஒதுங்கிடுவான். முனிவர்களுக்கு ஆசை கிடையாது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன். யமனுக்கு பேர் குருட்டு பெயர், அந்தகன். இது அதுன்னு பார்க்க மாட்டேன், சடார்னு எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஐயோ அப்பா இறந்து போயிட்டாரே, அம்மா தானே இருக்கிறா, இந்த பிள்ளைங்களை யாரு காப்பாற்றுவா நினைக்க மாட்டேன். அம்மாவை கொண்டுகிட்டு போயிடுவேன். அதனால் அவனுக்கு என்ன பேர்? அந்தகன்னு பேர். கண்டாயடா அந்தகா வந்துபார் சத்தியன் கை கெட்டவே. அருணகிரிநாத சுவாமி கந்தர் அலங்காரம். அருளற்ற அந்தகன், கொஞ்சம் கூட அருள் இல்லாதவன். கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. அவன் கையில் ஒரு பாசக்கயிறு வச்சிருக்கான், அதில் மாட்டிக்க வேண்டியவன் நான். ஒருத்தர் எழுதுகிறார், நம்ம எப்பவுமே ஒரு நினப்போடு இருக்கணும். என்ன நினப்பு? தலைமாட்டில் யமன் நிற்கிறான். ஆமாம்,
எப்போ வருவான்னு தெரியுமா? ராத்திரிக்கு வருவானா, நாளைக்கு வருவானா தெரியாது. பாவி பையன் நோட்டீஸ் கொடுத்துட்டா வர்றான் இல்லையே, திடீர்னு வர்றான். புரியுதா? அதனால எப்பவும் தலைமாட்டில் யமன். கபீர்தாசர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 82 சான்றோர்கள் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை கும்பிட்டவர்கள். நான் இப்போ ஒரு 4 மாதம் முன்னால் பண்டரிபுரம் போனேன். பாண்டுரங்கன் திருவடியை தொட்டு கும்பிட்டேன். அவ்வளவு வசதி நல்லா பண்ணியிருக்காங்க கோயில். பாண்டுரங்கன், அங்கே கபீர்தாசர், இஸ்லாமியர், ராமபக்தர். கபீர்தாசருக்கு தொழில் என்ன தெரியுமா? இது தையல், ஸ்டிச்சிங், தையல் தொழில். யார் வந்தாலும் சட்டை வேட்டி தடிச்சு கொடுப்பார். அவர் மகன் இவரை விட பெரிய ஆள், அவனும் ராமனை கும்பிடுறவன். 2 பேரும். ஒரு மிராசுதார் வந்தார், 5 மீட்டரோ 6 மீட்டரோ துணி கொடுத்தார். எதுக்கு? எனக்கு பெரிய ஜிப்பா 2 இது தச்சு கொடு. சரி, வாங்கி வச்சுட்டேன். எப்போ கொடுப்பீங்க? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்றேன். வியாழக்கிழமை ஆச்சு, இவன் தைக்கலை. கபீர்தாசர் வந்தார். என்னடா நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் இன்னும் தைக்கலை. போய் பார்க்குறேன், தைக்க வேண்டாம். ஏண்டா? அங்கேருந்து ஒரு ஆள் வருது. அந்த ஆள்கிட்ட கேளுங்க. அந்த ஆள் வர்றான். மராசுதார் இன்னைக்கு காலையில் காலமாயிட்டார். நீங்கள் அந்த துணியில் ஒரு 2 பை தைச்சு கொடுங்க. அந்த ஒரு பழக்கம் எப்படி தெரியுமா? ஒரு பைய கால் வழியாக மாட்டி, ஒரு பைய தலை வழியாக மாட்டி, 2ஐயும் கட்டி தூக்கிடுவாங்க. 2 பையில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கால் வழியாக ஒரு பை, தலை வழியாக ஒரு பை. ஆமாம், நீ எப்படா தெரியும்? அவன் எங்கிட்ட வந்து அந்த மிராசுதார் அன்னைக்கு 2 சட்டை தையின்னு சொன்னான் இல்லையா? அப்போது ராமர் பின்னால் நின்று எனக்கு கையை காமிச்சாரு. இன்னும் 7 நாள் தாண்டா, இவன் கதை முடிஞ்சிடும், இவன் கதை முடிஞ்சிடும். புரியுதா? யார்? பரமபக்தர் கபீர்தாசர் பிள்ளை. அப்படி இருந்தால் கபீர்தாசர் எப்படி இருப்பார்? அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்? தலைமாட்டில் யமன் நிற்கிறான். அதனாலே அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் படை இருந்தேனே. அத்தனை பேரும் யமனுக்கு பயப்படுறாங்க. இறப்பதனுக்கு என் கடவேன். யாரு? நம்ம மாணிக்க வாசக சுவாமி. ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். அப்பர் சுவாமி 9 ஒன்றா அடைக்குமா? 9 ஓட்டை உடம்புல. இன்னைக்கு கண் அடைக்கும், நாளைக்கு காது அடைக்கும், நாளானைக்கு வாய் அடைக்கும். அதெல்லாம் கிடையாது. ஒன்றா அடைச்சிவிடும். உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அந்த நேரத்திலே அம்மா நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து இந்த யமன் வந்து என்னை பிடிச்சிக்குவான். அந்த நேரத்தில் நான் பயந்து போய் கிடப்பேன். நீ என்ன செய்யணும்? உன் திருவடியை கொண்டு வந்து என் தலையில் வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். நீ சரின்னு சொல்லி என்னை ஆண்டு கொண்டாய். இந்த நேசத்தை என் சொல்லுகேன். ஈசர் பாகத்து நேரிழையே. ஈசனை ஒரு பாகத்திலே பெற்றவள். அதென்ன ஈசன் இவளை பாகத்திலே பெற்றவன் சொல்றது? எங்க சிவபெருமான் உமையவளை ஒரு பாகத்திலே பெற்றானா? உமையவள் சிவபெருமானை ஒரு பாகத்திலே பெற்றாளா? ஆளுக்கு பாய் தானே, எப்படியும் சொல்லலாம்ல. நீங்கள் என்ன எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? உமையவளை ஒரு பாகத்தில் ஏற்றவனுங்கிறீங்க. நம்ம அருணகிரிநாத சுவாமி தான் அழகாக சொல்லுவார். பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை. பின்னால சொல்லுவார், தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி. அவனை இவதான் பாகத்தில் வச்சா. புரியுதா? அபிராமி தான் திருக்கடவுர் பெருமானுக்கு வலது பக்கத்தை கொடுத்து வசதியா இருங்கன்னு சொன்னான். பாட்டு புரியுதா? தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனை. கந்தர் அலங்காரம். அது மாதிரி ஈசர் பாகத்து நேரிழையே.
இலைகளை அணிந்தவள், அணிகளை அணிந்தவள். அம்மா என்ன செய்யணும்? ஆசைங்கிற கடல். ஒரு ஆசை போனா அடுத்த ஆசை வருது. இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த யமன் என்னை விடமாட்டான், அவன் பாசத்தை போடுவான். அந்த நேரத்திலே நீ என்னை வலிய வைத்து ஆண்டு கொண்டாள். நானா கேட்டேன், நீ தான் உன் திருவடியை கொண்டு அந்த தலையில வச்சே. அதுதான் பெரிய பாக்கியம், நான் செய்த புண்ணியம். அதனாலே உன் திருவடியை வலிய வைத்து, அதான் முக்கியம், வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுகேன் ஈசர் வாதத்து நேரிழையே. இழைக்கும் வினை வழியேன் அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். இழைக்கும் வினை, விதி இழுத்துக்கிட்டே போகும். நம்ம எங்கே போனாலும் விதி முன்னால் இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கு என்ன பேர்? இழைக்கும் வினை. கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். ராமன் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு போனவன் இப்போ ராஜ்யம் இல்லைன்னுட்டாங்களா, அப்போது கோசலையை பார்க்க போனானா. கோசலாதேவி இவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வருவான், மணிமுடி சூடுவான் நினச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது இவன் பாட்டுக்கு போய் நின்னானான். அதை சொல்ல வந்த கம்பர், குலைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண்குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மலைக்குன்ற மனையான் மகுளி கவித்தனன் வரும் என்றென்று தடைக்கின்ற உள்ளத்தன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான். விதி இழுக்குதான், தருமம் தலையை குனிஞ்சுக்கிட்டு போகுதான். ஐயோ ராமனுக்கு அரசாட்சி போச்சே, தருமன் தலையை குனிஞ்சுக்கிட்டு போகுதான். விதி இழுக்குதான். யார் விதி? ராவண விதி. ராம விதி இல்லை, ராவண விதி. ராமனை இழுத்துக்கிட்டே போச்சு. இல்லைன்னா இவன் எங்கே அங்கே போகிறான் காட்டுக்கு. அதை இழைக்கும் வினை, அது வரி. இழைக்கும் வினை வழியே அடுங்காலன். நமக்கு விதிக்கப்பட்ட விதிப்படி யமன் வருவான். எப்படி வருவான், எந்த நேரத்தில் வருவான் சொல்ல தெரியாது. அவன் வந்து அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். அப்போ நீ காட்சி கொடுக்கணும். தேவகோட்டையில் கண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான், முருகனையே கும்பிடுவார். எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகா. தண்ணீர் பந்தலார் விட்டு கண்ணப்ப செட்டியார்னு சொல்லுவாங்க. பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர். முருகா முருகா முருகா. கடைசி காலம் படுத்திருக்கிறார். எல்லாம் நிற்கிறாங்க, ஒன்றும் தெரியல. முருகா, மயில் வந்துருச்சு. முருகான்னார், முடிஞ்சு வச்சு. கடைசியில் மயில் வந்துருக்கு. நமக்கெல்லாம் கடங்காரன் தான் வந்து நிற்க பாருங்க. நம்ம தலையெழுத்து அப்படித்தானே. யார் வரணும்? முருகன் வரணும். அதுக்காக மதுரையில் பன்னிரு திருமுறை மன்றம். சீனிவாசம் பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான், வாழ்க்கை முழுக்க சிவபெருமானுக்கு கொடுத்து திருமுறைகளை பாடியவர். கடைசி காலம் 78 வயசு இருக்கும். பேரன் பக்கத்தில் இருக்கான். அப்படி படுத்து கிடந்தவர் லேசாக முழிக்கிறார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தினமும் போய் சித்தரை சுத்துறவர். அன்னைக்கு சாக போகிறார். சொல்கிறார், சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டேன், ஒரு பிரகாரம் வந்துட்டேன், 2வது பிரகாரம் வர்றேன், சித்தரை பார்க்குறேன், நின்று வச்சு. திருமறை மன்றத்தில் திருமந்திர சொற்பொழிவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 மணிக்கு. இவர் வீட்டில் 5 மணிக்கு இறந்து போயிட்டார். சொல்லியிருக்காரு, இன்னைக்கு திங்கக்கிழமை ஐயா திருமந்திரம் பேசுவார், எனக்கு என்னமோ ஆகிப்போனால் திருமந்திர சொற்பொழிவு முடிய விட்டு சொல்லுங்க. நான் பாடு பேசிக்கிட்டு இருக்கேன். 7 மணிக்கு ஒரு ஆள் வர்றாரு. 5 மணிக்கு காரியம் ஆகிப்போச்சு. சீனிவாசம் பிள்ளை என்ன சொன்னார்? 2வது பிரகாரம் வந்தார். சித்தரை பார்த்தேன்னாரு, முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் என்னவோ கடவுள்கிட்ட கேட்கணும். இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க. எப்படிப்பட்டவனும் பயப்படுவான். அடுங்காலன்னா கொல்லக்கூடிய காலன். எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். ஏன்? எப்படி? அத்தர் சித்தமெல்லாம் குலைக்கும் களவ குவிமுலையாமல கோமளமேன். காலனை உதைத்தவர் சிவபெருமான். அவர் அம்பாளை பார்த்து இவளோட இவ பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிறாரா. அம்மா, நீ அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். இப்போ எப்படி நிற்கிறார்?
பக்கத்தில் வந்து நிற்கிறார். அத்தர் சித்தம் எல்லாம் குலைக்கும், குலைக்கும்னா உருக்கும்னு அர்த்தம். களவ குவி முளையாமலை கோமளமே, அழகான மார்பை உடைய பராசக்தி, ஞானப்பால் கொடுக்கிற பராசக்தி யாமள கோமளம். கோமளம்னா அழகு. யாமலை என்பது அவள் பெயர். அம்மா நீ அவர்கிட்ட நின்னா அந்த ஆள் மயங்கிடுறாரு. எந்த ஆள்? நம்ம சிவபெருமான். அதனால இந்த யமன் வர்ற பொழுது நீ வந்து காப்பாற்று. ஏன்? யமனை உதைச்சவர் சிவபெருமான். அவர் உன்னை கண்டா கொலைகிறாரு. அப்போ லேசாக நீ வந்து நின்னா இந்த யமன் ஓடி போயிடுவான்ல. திருநெல்வேலியில் அம்பாளுக்கு என்ன பேர்? காந்திமதி. புலவர் பாடுறார், காந்திமதி தாயே என்ன பெரிய முத்து பந்தல்ல அந்த சாலிவாடீஸ்வரர், அவர் தான் திருநெல்வேலி. அவர் வந்து உன் பக்கத்தில் நின்று ராத்திரிக்கு ஒரு முத்தங்குடுன்னு கெஞ்சுவார். அந்த நேரம் பார்த்து நம்ம குறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கொடு. மொத்தமாக கொடுத்தா ஓடி போயிடுவார். நம்ம குறை ஏகப்பட்டது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா உன் வாயில் இருக்கிற முத்தன்ன கொட்டியாக போயிடும். ஆய்முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. வாயில் இருக்கிற முத்தன்ன கொட்டியா போயிடும். அதேதான் இங்கே. அத்தர் சித்தம் எல்லாம் சிவபெருமானுடைய மனசை உருக்கக்கூடிய அழகான திருமேனியை உடைய கோமளம். கோமளம் என்னாலே அழகுன்னு அர்த்தம். கோமளமேன் உழைக்கும் பொழுது. அது என்னங்க உழைக்கும் பொழுது? உழைக்கும் பொழுதுன்னா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். நம்ம உழைக்கிற உழைப்பில்லை, யம வாதனையினாலே துன்பப்படுற பொழுது அன்னையே நீ வந்து காட்சி கொடுக்கணும். உழைக்கும் பொழுது யமவாதனையால் துன்புறும் போது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. அன்னையே, அவளை எப்படி கூப்பிடணும்? லலிதா சகஸ்ரநாம முதல் வார்த்தை என்னம்மா? ஸ்ரீமாத்திரே நமாவோம். அம்மா. அப்புறம்தான் மற்றது பூரா. முதல் வார்த்தை என்ன? ஸ்ரீமாத்திரே நமாவோம். அம்மான்னு கூப்பிடுவேன், நீ வந்து காப்பாற்றணும். 34வது பாட்டு. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே. யாரெல்லாம் காலில் வந்து விழுகிறாங்களோ அவர்களுக்கு உலகத்தை, வானுலகத்தை கொடுப்பாளாம். கொடுத்துட்டு இவ எங்கே போயிருப்பா? இவ எங்கே போயிருப்பா தெரியுமா? 6 இடத்துல இருப்பாளாம். 1 சதுர்முகமும். பிரம்மாவுக்கு 4 முகம். 4 முகத்துக்கு அடையாளமாக அங்கே பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் பண்றதுக்காக இவள் சரஸ்வதியாக போயிருப்பாள். படைக்கிறவனுக்கு அறிவு வேணும். அறிவு உள்ளதோட படைக்கிறவனே இப்படி நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அறிவு வேணுமா இல்லையா? பிரம்மாவுக்கு சரஸ்வதி. சரஸ்வதியாயிருந்து படைக்க செய்பவள் அன்னை பிராமின்னு பேர். சதுர்முகமும். அப்புறம் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும். பைந்தேன் அலங்கல் பருமணி. கழுத்தில் கௌஸ்துவ மாணிக்கம், கௌஸ்துவ மாலை மணி. துளசி யாரு? நம்ம திருமால். அவர் மார்புல போய் மகாலட்சுமியா இவதான் போய் உட்கார்ந்தாளாம். ஏன்? நீ காப்பாற்றுற ஆளு இந்த ஐயா, ஒழுங்கா காப்பாற்றணும், நான் பார்த்துக்கிறேன். அங்கே வைஷ்ணவின்னு பேர். பிராமி, வைஷ்ணவி. 3வது நம்ம சிவபெருமான். பாதிக்கு பாதி பிடிச்சிக்கிட்டா பாகமும். இங்கே என்ன பேர்? கௌமாரின்னு பேர். பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும். அது என்ன பொன் செந்தேன் மலர்? செந்தேன் சொரியக்கூடிய 6 ஆதாரங்களிலும் தாமரையாகவும், மூலாதார தாமரை, சுவாதிஷ்டான தாமரை, 6 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை 6லையும் தாமரை வடிவாகவும். இதெல்லாம் பத்தாதுன்னு ஞாயிறாகவும். சூரியன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, சோலார் எனர்ஜி. ராத்திரிக்கு சந்திரனாகவும். அடே அப்பா, எனக்கு தேவலோகத்தை கொடுத்துவிட்டு அவ இந்த 6 இடத்துலையும் போய் உட்கார்ந்துட்டா.
ஆமாம், போய் உட்கார்ந்துட்டாள்னா அவளுக்கு ஒரிஜினலாக பெர்மனண்ட்டாக தங்குற இடம் ஒன்று இருக்கணும்ல. சார், நான் இப்போ சிங்கப்பூருக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறேன்னா நமக்கு சொந்த ஊர் சிங்கப்பூர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவளுக்கு சொந்த ஊர் இது திருக்கடவுர். அபிராமி மறக்காதீங்க, சொந்த ஊர் திருக்கடவுர். வந்த ஊர் 6 இடம். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்து பெரிய விட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அம்மா சமயக்கட்டில் போய் படுக்கிற மாதிரி சில சமயம் அப்படி வந்துடும். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தா, வானத்தை கொடுத்தா, இவ எங்கே இருக்கா? பரிவொடு அன்பொடு தான் போய் இருக்கும். 1 சதுர்முகமும் பெருமான், 2 பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும் திருமாலுடைய மார்பு, 3 பாகமும் சிவபெருமான் உடம்பு, 4 பொன் செந்தேன் மலரும் மலர் உடம்புல உள்ள 6 ஆதார மலர், 5 அலர் கதிர் ஞாயிறும் சூரியன், 6 திங்கள். எல்லாத்திலையும் அவள் போய் அமர்ந்திருக்கிறாள். இது அவள் பெருமை. கடைசி பாட்டு 35வது பாட்டு. சிவபெருமான் அம்பாள் பக்கத்தில் வந்தாராம். அம்பாள் அப்படி லேசாக அப்படி ஒதுங்கிக்கிட்டாளாம். சிவபெருமான் என்ன பண்ணாராம்? காலில் விழுந்துட்டாராம். அம்பாள் திருவடி இவர் தலையில் பட்டுதான். அம்பாள் திருவடியை எடுத்தால் இவர் தலையில் சந்திரன் இருக்கான்ல, சந்திரனுடைய மனம் அற்புதமாக வீசுதான். புரியுதா? திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி. திங்கட்பகவுன்னா பிழைந்த பிறை சந்திரன். என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மேலே பராசக்தி, சிவபெருமானுக்கு மேலே பராசக்தி. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அவர் திருவடியில் விழுகிறாரு. அப்போ என்ன ஆகுது? அப்போ அவர் காலில் இருக்கிற அந்த மதி அது இவருக்கு இவளுடைய திருவடியிலே மனத்தை உண்டாக்குகிறது. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி. அதே என் தலையில் வச்சு ஏம்மா? உன் திருவடியில் சிவபெருமானுடைய தலைப்படுது. அந்த திருவடியை என் தலையில் வச்சியே நான் எவ்வளவு தவம் பண்ணி இருக்கிறேன். பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளாள். வள்ளி நாச்சியார் கால முருகப்பெருமான் வருடி வருடி கொடுக்கிறாராம். ஏன்? வள்ளி நாச்சியார் மேலே அவளது பிரியம். அது என்ன தெய்வான மேலே பிரியம் இல்லையா? ஆண்டவனை அடைகிறதுக்கு 2 வழி. 1 கிரியை, இன்னும் 1 இச்சை. அன்பினாலும் அடையலாம், செயல்களினாலும் அடையலாம். செயல்களினால் வந்தவள் தெய்வானை, அன்பினால் வந்தவள் வள்ளி. கடவுளுக்கு எது ரொம்ப பிரியம்? நீ ஆலயத்தில் செய்யக்கூடிய செயல்களை விட அவன் மீது அன்பு செலுத்துவதுதான் பிரியம். அதனால வள்ளி நாச்சியார் ரொம்ப வேண்டியவள் அர்த்தம். வள்ளின்னு ஒருத்தி இருக்கிறா அப்படின்னு எல்லாம் நினைக்கப்படாது. அதே மாதிரி திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி. சிவபெருமான் தானே விரும்பி அன்னையின் திருவடிகளை தன் தலையில் சூடிக்கொள்கிறார். அன்னையின் அடியார்களுக்கு வலிய அவள் திருவடியை நம்ம தலையில வைக்கிறார். ஆகா, நான் என்ன தவம் செய்தேன்? திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்களுக்கு அடியார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தவம் எய்தியவா. யார் தலை பணிவோடு குனிகிறதோ அவர்கள் தலையில் எம்பிராட்டியின் திருவடிப்படும். எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. தேவர்களுக்கும் இந்த தவம் கிடைக்குமா? தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் முழு பொருளே. அலைகடல்ல பார்க்கடல்ல பாம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அபிராமியே. என்ன சார், பாம்பு படுக்கையில் அபிராமி படுத்து? ஆமாம், மகாவிஷ்ணு மார்பல வைஷ்ணவியாக இருப்பவளும் அபிராமிதான். எல்லாம் அபிராமிதான். காப்பாற்றுறது, படைக்கிறது, அழிக்கிறது 3 அவள்தான். திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. படைக்கிற பொழுது பிராமி,
காப்பாற்றுற பொழுது வைஷ்ணவி, அழிக்கிற பொழுது ரௌத்திரின்னு ஒரு பேர் அவளுக்கு உண்டு. ருத்திரனுடைய மனைவி, எல்லாம் அபிராமி. அவருக்கு அபிராமியை தவிர மற்ற எல்லாம் அவருக்கு அப்புறம்தான். வேகமாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி.